கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के अच्छा नाम की महिमा हो। இந்த நாளிலும் நாம் தியானத்துக்கு என்று எடுத்துக்கொண்ட ஒரு வேத வசனம் आज के दिन के लिए ध्यान के लिए लिया हुआ वचन ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் ऐसा एक भविष्यवक्ता की पुस्तक அதனுடைய 29வது அதிகாரம் उसके 29वां अध्याय 22வது வசனம் வாசிங்க. 22वां वचन पढ़ेंगे। ஆபிரகாமை மீட்டு கொண்ட கர்த்தர் अब्राहम को छुड़ाने वाला यहोवा யாக்கோபின் வம்சத்தை குறித்து याकूब के घराने के निमित्त இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, अभी याकूब फिर लज्जित ना होगा, இனி யாக்கோபின் முகம் செத்து போவதில்லை என்று சொல்லுகிறார். फिर याकूब का मुंह कभी नीचा ना होगा, ऐसा के परमेश्वर कहता है। தேவனுடைய பிள்ளைகள் யாக்கோபு இஸ்ரவேலராய் மாற்றப்பட்டவர். याकूब जो है वो इजराइल के नाम से माना गया था। இந்த யாக்கோபின் முகம் வெட்கப்பட்டு போவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ये याकूब का मुंह कभी लज्जित ना होगा करके परमेश्वर कहता है। ஆபிரகாமை மீட்டு கொண்ட கர்த்தர் अब्राहम को छुड़ाने वाला यहोवा யாக்கோபின் வம்சத்தை குறித்து சொல்லுகிறார். याकूब के वंश को कहता है இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை. अभी कभी उसका मुंह मुरझाएगा नहीं। அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग நம்ம ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறோம். हम अब्राहम के वंशज है। ஆபிரகாமின் சந்ததியை மீட்டு கொண்ட கர்த்தர் अब्राहम के वंशज को छुड़ाने वाला यहोवा நம்மை பார்த்து மீட்டெடுக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய நம்மை பார்த்து हमें जो छुड़ाए हुए हमें देखकर ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உங்கள் முகம் வெட்கப்பட்டு போவதில்லை. परमेश्वर देख के कहता है कि तुम्हारा मुंह कभी नीचा ना होगा, உங்கள் முகம் வெட்கப்பட்டு போவதில்லை. तुम कभी लज्जित ना होगे। அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்முடைய முகம் வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் சொன்னாலும் अपना मुंह कभी नीचा ना होगा और लज्जित ना होगा कर परमेश्वर कहने पर भी மீட்டெடுக்கப்பட்ட ஆபிரகாமின் சந்ததிகளாய் நாம் காணப்பட்டாலும் अगर हम छुड़ाए हुए अब्राहम के वंश है करके कहने पर भी சுபாவம் மாறின இஸ்ரவேல் அல்லது யாக்கோபின் சந்ததியாய் இருந்தாலும் अगर अपना गुण बदल कर अपन याकूब के वंशज हो गए भी அநேகருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகிறது. आई बहुत से लोगों का मुंह लज्जित हो जाता है। நாம் நினைக்கிறோம், हम सोचते हैं நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம், ஆபிரகாமின் சந்ததி என்று அழைக்கப்படுகிறோம். हम उद्धार पाए हैं, हम यीशु से छुड़ाए गए हैं और अब्राहम के वंशज कहलाए जाते हैं। நம்முடைய முகம் வெட்கப்பட்டு போக காரணம் என்ன? फिर भी अपना मुंह क्यों नीचा हो जाता है? ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவ பிள்ளைகள் அனுதினமும் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். आत्मिक जीवन में अपने आप को हमें रोज जांच कर देखना है। வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் போது शास्त्र में हम पढ़ते समय சங்கீதங்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசியுங்கள். भजन संहिता के 6-10 को अगर पढ़ेंगे ஆறு ஏழு வசனம் வாசிங்க. 6-7 தாவீது சொல்லும் போது दाऊद कहता है, சங்கீதம் 6வது அதிகாரம் भजन संहिता के 6वां अध्याय அந்த வசனத்துல வாசிக்கும் போது उस वचन में हम पढ़ते समय தாவீது ஒரு நீதிமானாய் காணப்பட்டார். दाऊद एक धर्मी बना அந்த தாவீது சொல்லும் போது और दाऊद कहते समय நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள், धर्मियों को जो बैर करता है वो शत्रु बन जाएंगे, நீதிமானை பகைக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள் என்று சொல்லுகிறார். जो धर्मियों को बैर करता है वो लज्जित हो जाएंगे। என் பகைஞர் எல்லாரும் வெட்கப்பட்டு सारे बहरे लोग लज्जित होकर அவர்கள் எல்லாரும் பின்னாக திரும்பி சடிதிலே வெட்கப்படுவார்கள். वो फिर से लौट जाएंगे और एकांत में लज्जित हो जाएंगे। யார் வெட்கப்பட்டு போகிறார்கள்? कौन लज्जित होता है? ஆண்டவர் சொன்னார், யாக்கோபின் முகம் வெட்கப்பட்டு போகாது. परमेश्वर ने कहा याकूब का चेहरा मुंह कभी लज्जित ना होगा। யாக்கோபின் சந்ததியினுடைய முகம் வெட்கப்பட்டு போகாது. याकूब के जो वंशज है उनका कभी मुंह लज्जित ना होगा। இன்றைக்கு அநேகருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போக காரணம் आज बहुत सारे लोगों का लज्जित होने का कारण क्या है? எத்தனையோ காரியங்களிலே நாம் நஷ்டங்களை அனுபவிக்கிறதுனால, பல கஷ்டங்களை இழப்புகளை சந்திக்கிறதுனால, कितने ही बातों में हम कष्ट उठाते समय, நம்முடைய வாழ்க்கையிலே பல இழப்புகள் உண்டாகும் போது हमारे जीवन में कष्ट होते समय அது நம்முடைய முகத்துக்கு வெட்கத்தை உண்டாக்குகிறது. वो अपने मुंह को एक शर्मिंदा लेके आता है। தேவனுடைய
பிள்ளைகள் இனி யாக்கோபின் முகம் வெட்கப்படுவதில்லை என்று கர்த்தர் சொன்னாது. अब से याकूब का मुंह कभी लज्जित न होगा ऐसा परमेश्वर कहने पर भी நீதிமானை பகைக்கிறவர்களுடைய முகம் வெட்கப்பட்டு போகு. जो धर्मियों से बैर करता है उसका मुंह लज्जित हो जाएगा। அதனால ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். इसलिए एक चीज को जांच लेना है, கர்த்தர் பரிசுத்தமாக்கினவனை பாவியாக்குவதற்கு ஒரு மனுஷன் இல்லை. जो परमेश्वर ने पवित्र किया है उसे कोई भी पापी नहीं बना सकता। கர்த்தர் நீதிமான் ஆக்கினவரை குற்றப்படுத்துறதுக்கு ஒருவரும் இல்லை. परमेश्वर जो धर्मी बनाता है उसे कोई भी लज्जित नहीं कर सकता। ஆனபடினால் நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பார். इसलिए धर्मी गिरेगा उठेगा तो भी फिर से उठ के खड़ा होगा। ஆனபடினால் நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். इसलिए जो धर्मी से बैर करते हैं वो शत्रु बन जाते हैं। நீதிமானை பகைக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். जो धर्मियों को बैर करते हैं वो लज्जित हो जाएंगे। தாவீது ஒரு நீதிமான், दाऊद एक धर्मी व्यक्ति, தாவீது ஒரு பரிசுத்தவான், दाऊद एक पवित्र व्यक्ति, தாவீது ஜெபிக்கிற ஒரு மனுஷன். दाऊद एक प्रार्थना करने वाला व्यक्ति। எவர்களுடைய முகம் வெட்கப்பட்டு போகிறது? किसका मुंह लज्जित हो जाता है? நீதிமானை பகைக்கிறவருடைய முகம் வெட்கப்பட்டு போகிறது. जो धर्मियों को बैर करता है उसका मुंह शर्मिंदा हो जाता है। ஒரு பரிசுத்தவானை பகைக்கிறவருடைய முகம் வெட்கப்பட்டு போகிறது. जो पवित्र लोगों को बैर करता है उनका मुंह लज्जित हो जाता है। ஜெபிக்கிற மக்களை பகைக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகிறார்கள். जो प्रार्थना करने वालों को बैर करते हैं उनका मुंह शर्मिंदा हो जाती है। ஒரு மனுஷனோ ஒரு மனுஷியோ ஜெபிக்கிறவங்களா இருப்பார்களேயானால் एक मनुष्य अगर प्रार्थना करता होगा அவருடைய ஐக்கியம் தேவனோடு கூட இருக்கிறது. उसका संगति परमेश्वर की ओर होता है। தாவீது சொல்லும்போது दाऊद कहता है என் இருதயம் கர்த்தரை நம்பி திடனா இருக்கிறது என்று சொல்லுகிறார். मेरा मन परमेश्वर से भरोसा कर दृढ़ है। அப்ப இருதயம் கர்த்தரை நம்பி திடமா இருக்கிறது. अब उनका मन एक परमेश्वर पे भरोसा रखकर दृढ़ है। கர்த்தரை நம்பி இருக்கிறவருடைய இருதயம் திடமா இருக்கிறது. परमेश्वर पर भरोसा रखने वालों का मन स्थिर है। காரணம் என்னவென்றால் इसका कारण क्या है? ஜெபிக்கிற மனுஷனுக்கு துணை நிற்பது கர்த்தர். परमेश्वर जो प्रार्थना करते हैं उनके सम्मुख परमेश्वर रहता है। ஜெபிக்கிற மனுஷனுக்கு கர்த்தர் துணை நிற்கிறார். परमेश्वर जो प्रार्थना करते हैं परमेश्वर उसके संग रहता है। ஆனபடியால் ஜெபிக்கிறவர்களை பகைக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். जो प्रार्थना करते हैं उनको बैर करते हैं वो लज्जित हो जाएंगे। தேவனுடைய பிள்ளைகள் மிகவும் கவனமா இருக்கணும். हमें बहुत ध्यानपूर्वक रहना है। கர்த்தர் நமக்கு ஒரு குடும்பத்தை தந்திருக்கிறார். परमेश्वर ने हमें परिवार दिया है, நாம் குடும்பமாய் வாழ்ந்து हम கொண்டிருக்கிறோம். परिवार के साथ जी रहे हैं, ஆனால் நம்முடைய முகம் வெட்கப்பட்டு போக கூடாது. परंतु हमारा मुंह कभी लज्जित न होना है। अनेक विश्वास மக்களுடைய முகம் வெட்கப்பட்டு போகிறது. बहुत से विश्वासी लोगों का मुंह लज्जित हो जाता है। अनेक विश्वास மக்களுடைய முகம் இருளடைந்து போகிறது. बहुत से विश्वासी लोगों का मुंह अंधेरे में हो जाता है, காரணம் நீதிமானை பகைத்தது நிமித்தமாய், क्योंकि धर्मियों से बैर किए इसके लिए, பரிசுத்தவான்களை பகைத்தது நிமித்தமாய், पवित्र लोगों को बैर किए इसलिए, ஜெபிக்கிற மக்களை பகைத்தது நிமித்தமாய், प्रार्थना करने वालों से बैर किया इसलिए முகம் வெட்கப்பட்டு படக்கூடிய சூழ்நிலையை கர்த்தர் நடத்துகிறார். परमेश्वर ने उनके मुंह को लज्जित किए और रास्ते में चला रहे हैं। ஆனபடியால் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். इसलिए ध्यानपूर्वक रहना है। ஒரு புருஷன் ஜெபிக்கிற மனுஷனாய் இருந்தால், एक पुरुष अगर प्रार्थना करने वाला होगा, தேவனுடைய பிள்ளைகள் மனைவியோ பிள்ளைகளோ அந்த மனுஷனை பகைக்க கூடாது. वो पत्नियों बच्चे उससे बैर नहीं करना है। ஒரு சகோதரன் இடத்துல வந்தார். एक भाई मेरे पास आए, அவர் ரட்சிக்கப்படாத ஒரு சகோதரன், वो उद्धार नहीं पाए थे ஆனால் ஆண்டவரை விசுவாசிக்கிறார். परंतु परमेश्वर को विश्वास करते थे। குடும்பத்துல எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். पवित्र परिवार में सभी लोग उद्धार पाए थे, ஆனால் இவள் ரட்சிக்கப்படவிட்டாலும் परंतु ரட்சிக்கப்படாவிட்டாலும் वो उद्धार नहीं पाए थे तभी भी அவன் உள்ளத்துல ஆண்டவரை விசுவாசிக்கிறார். उनके मन में वो परमेश्वर को विश्वास करते थे। வெளியரங்கமாய் கர்த்தரை பின்பற்ற முடியவில்லை. वो बाहरी रूप से परमेश्वर की पीछा नहीं कर रहे थे। அப்ப என்னிடத்துல வந்து சொன்னார், मेरे पास आके कहे நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், मैं परमेश्वर से विश्वास करता हूँ, ஆனா என்னால் வெளியரங்கமாய் கர்த்தரை பின்பற்ற முடியவில்லை. पर मैं बाहरी रूप से परमेश्वर का पीछा नहीं कर पा रहा हूँ। நான் கேட்டேன், உங்க வீட்ல குடும்பமாய் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், तुम्हारे परिवार में सभी लोग उद्धार पाए हैं, உங்களுக்கு வெளியரங்கமாய் கர்த்தரை பின்பற்ற என்ன தடை? तुम बाहरी रूप से क्यों परमेश्वर का पीछा नहीं कर पा रहे हो? क्या रुकावट है? அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, उन्होंने एक शब्द कहा, என்னுடைய பழைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமில்லாது இருந்தது. मेरा पिछला जीवन जो है परमेश्वर का प्रिय नहीं था। என் வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்ட நாட்களை मेरे पिछले जीवन पे मैंने जब भी परमेश्वर के प्रिय नहीं जी रहा था, என் குடும்பத்தார் அதையே சொல்லி சொல்லி காண்பிக்கிறார்கள். मेरे परिवार लोग उसी बातों को बोल बोल कर बताते हैं। நான் ஜெபிக்க முழங்கால் படியிட்டால், मैं प्रार्थना करने के लिए घुटना टेकूं, வேதம் வாசிக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தை கையில் ஏந்தினால், अगर पवित्र शास्त्र पढ़ने के लिए अगर मैं उठाऊं, பக்தி முத்தி போயிட்டோ என்று கேள்வி கேட்கிறார்கள். भक्ति तुम्हारे पर चढ़ गया है कर कैसे चढ़ाते हैं? இந்த ஒரு கேள்வி ये सवाल மறுபடியும் என்ன வேதத்தில் கையில் தூக்க முடியாதபடிக்கு, फिर से शास्त्र को नहीं उठाते हुए, தேவ சமுத்திரம் முழங்கால் படிட்டு ஜெபிக்க முடியாதபடிக்கு, परमेश्वर के सम्मुख पर प्रार्थना न करते हुए என் வாழ்க்கையில வேதனையும் வருத்தத்தை உண்டாக்குகிறது என்று சொன்னார். मेरे जीवन में व्याकुल हो जाता है। தேவனுடைய பிள்ளைகள்
ஜெபிக்கிற கணவனை மனைவியோ பிள்ளைகளோ பகைக்க கூடாது. प्रार्थना करने वाले पुरुष को पत्नी और बच्चों उसको डिस्टर्ब न करना। ஒரு மனுஷனுடைய ஜெப ஜீவியத்துக்கு எவர்கள் எதிரியா இருக்கிறார்களோ जो प्रार्थना के विरुद्ध खड़े रहते हैं அவர்களுடைய முகம் வெக்கப்பட்டு போகு. उनका मुंह लज्जित हो जाता है, அப்படினால் கவனமா இருக்க வேண்டும். इसलिए ध्यान पूर्वक रहना है। அல்லேலூயா. हालेलुया। தகப்பனை பிள்ளைகள் பகைக்க கூடாது. पिता को अगर बच्चे लोग बैर नहीं करना, கணவனை மனைவி பகைக்க கூடாது. पति को पत्नी बैर न करना, பிள்ளைகள் பெற்றோரை பகைக்க கூடாது. बच्चे अपने पालकों का बैर न करना, பெற்றோர்கள் பிள்ளைகள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளரும் போது பிள்ளைகளை பகைக்க கூடாது. पालक लोग अभी आत्मिक रूप में बच्चे को बढ़ा रहे तो उन्हें बैर नहीं करना। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। ஒரு சகோதரி இருந்தார்கள். एक बहन थी, திருமணமானது, शादी हुआ, முதல் பிரசவம். पहला प्रसव का दिन, பிரசவத்துல குழந்தை பெற்றெடுத்தார்கள். उस प्रसव में उन्होंने बच्चे को उत्पन्न किया। அந்த குழந்தை பிறந்த போது वो बच्चा बढ़ने के बाद பிரசவ நேரத்துல குழந்தை சுகமாய் பிறந்தது. उस प्रसव के दिन पे वो बच्चा अच्छी तरह से निकला। ஆனா குழந்தை பிறந்தது நம்ம சகோதரி மரித்து போனாள். बच्चा प्राप्त होते ही उनका वो बहन मर गई। சகோதரி மரித்து போனார்களே, பிள்ளை பிழைத்து கொண்டது. वो बहन मर गई परंतु बच्चा बच गया। அப்ப இந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது ऐसा सुनते समय சகோதரியை குறித்து நாங்கள் துஷ்டி கேட்பதற்காக போயிருந்தோம். उस बहन के लिए पूछताछ के लिए हम गए थे। சகோதரி திருமணத்துக்கு முன்பாக वो बहन शादी के पहले எப்பொழுதும் நேர் முழங்கால நின்று ஜெபிக்க கூடிய ஒரு சகோதரி, कभी भी सीधे घुटने में खड़े रहकर प्रार्थना करने वाली बहन। கூட பிறந்தது 2 பேரு, उनके साथ 2 बहनें और थी, 2 சகோதரிகள். दोनों बहन थी। அப்போ மூத்த சகோதரி இந்த சகோதரி, जो ज्येष्ठ बहन थी ये बहन, ரெண்டாவது ஒரு சகோதரி இருக்கிறாள். दूसरी एक बहन थी, அவளுக்கு ஒரே முறுமுறுப்பு. वो अभी हमेशा कुड़कुड़ाती थी। அக்கா எப்பவும் முழங்கால நின்று கொண்டே இருக்கிறாள். बहन कभी भी घुटने में खड़ी रहती है। வீட்டுல உள்ள வேலை செய்ய மடித்து, घर का काम को टाल कर, வீட்டுல வேலை செய்வதற்கு சோம்பேறித்தனம் பட்டு, घर के कामों को टाल कर அவள் எப்பொழுதும் ஜெபம் ஜெபம் என்று முழங்கால நிற்கிறாள். वो हमेशा प्रार्थना प्रार्थना कर घुटने में खड़ी रहती है। என்று சொல்லி எப்போதும் அக்கா இடத்துல சண்டை. ऐसा बोलकर बहन से हमेशा झगड़ा करती है। அவங்க அம்மா சொல்லி இருக்கிறார்கள், उनके माताजी ने कहा था எல்லாராலும் இப்படி மணிக்கணக்க ஜெபிக்க முடியாது. सभी लोग इस प्रकार से प्रार्थना नहीं कर पाएंगे। கர்த்தர் உன் அக்காவுக்கு அப்படி ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने मेरे बहन को ऐसा अनुग्रह दिया है। அவளுக்கு சரீர பிரகாரமான பலன் இல்ல, उसको शारीरिक बल नहीं है। அவள் வீட்டுல வேலை செய்யாவிட்டால், वो घर पर नहीं काम करेगी तो भी, அவள் வீட்டுல மணிக்கணக்காய் ஜெபிப்பது, वो घर पर बैठकर घंटों प्रार्थना करने पर அது நமக்கும் ஆசீர்வாதம், அவளுடைய வாழ்க்கையில தேவ சித்தம். वो हमारे लिए आशीर्वाद है। वो परमेश्वर ने उसके दिया हुआ जीवन पे किया हुआ शिक्षा है। இப்படி அவளுடைய தாயார் சொன்னபோது ऐसा उसकी माताजी ने कहने पर இந்த சகோதரிக்கு மிகவும் கோபம் உண்டாயிற்று. वो बहन को बहुत गुस्सा आने लगा। எப்பொழுதெல்லாம் அந்த சகோதரி முழங்கால நிற்கிறார்களோ, जब भी वो बहन घुटने में खड़ी रहती थी, அப்பொழுதெல்லாம் போய் தள்ளி விடுவார்களா. वो जाकर उन्हें धक्का दे देते थे। தள்ளி விடுறது, धक्का देते थे। வேலை செய்ய மடிச்சு நீ இப்படி போய் முழங்கால நிற்கிற. तुम घर के काम को टाल कर ऐसे घुटने में खड़े रहते हो। அப்படி எப்பொழுதெல்லாம் முழங்கால நிற்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் தள்ளி விடுவது. जब जब वो घुटने में खड़े रहते थे वो नीचे गिरा देते थे। நாட்கள் கடந்து போனது. ऐसे समय बीतते गया। முதல் பிரசவத்தில் இந்த சகோதரி மரித்து போனார்கள். पहले प्रसव पे वो बहन मर गई। நாங்கள் சகோதரியை துஷ்டி கேட்க போயிருந்திருக்கும் போது हम वो बहन की पूछताछ करने के लिए जब गए थे, அந்த இளைய சகோதரி சொல்லுகிற ஒரு சாட்சி, जब वो छोटी बहन ने कहा எங்க அக்கா எப்போது ஜெபத்துல முழங்கால நிப்பா, मेरी बहन हमेशा घुटने में प्रार्थना करती रहती थी। நான் வேணும்னு நிற்கிறான்னு சொல்லி मैं जानबूझकर खड़ी होकर எங்க அக்கா ஜெபித்து கொண்டிருக்கும் போது जब मेरी बहन प्रार्थना करती रहती थी, எத்தனையோ முறை எங்க அக்காவை நான் தள்ளி விட்டுருக்கிறேன். कितने ही बार मैंने बहन को गिराया है। இப்ப எங்க அக்கா மரித்து போனாள். आज मेरी बहन मर गई है। அவளோட முகத்துல அவ்வளவு ஒரு கவலை. उसके मुंह में इतना ही दुख था। நான் தெரியாமல் இப்படிப்பட்ட தவறை செய்து விட்டேன். मैं बिन जानबूझकर ऐसे मैंने गलती से कर दिया। அழுகிறார்கள், रोने लगे, அழுகிறார்கள். रोने लगे। மரித்த பிறகு அழுது உயிரோடு எழும்ப முடியாது. मरने के बाद रो के वो जीवित न उठ पाएंगे। தேவனுடைய பிள்ளைகள் நம் ஜெபிக்கிறவர்களை பகைக்க கூடாது. हम प्रार्थना करने वालों को बेर नहीं करना है। எல்லாராலும் ஜெபிக்க முடியாது. सभी लोग प्रार्थना नहीं कर पाएंगे। எல்லாராலும் ஜெபிக்க முடியாது. सभी लोग प्रार्थना नहीं कर सकते हैं। வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும் என்று முழங்கால் படியிட்டால் अगर हम प्रार्थना करने का सोचकर हम प्रार्थना करेंगे, கூடி போனால் அரை மணி நேரம் ஜெபிப்பார்கள். ज्यादा से ज्यादा आधा घंटा प्रार्थना कर पाएंगे। அதற்கு பிறகு தூங்கி விழுவார்கள். उसके बाद वो सो जाएंगे। ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள். परमेश्वर से जो चुने गए हैं, எவர்களுக்கு கர்த்தர் ஜெபாவியை ஊற்றி கொடுத்திருக்கிறாரோ, जिसको परमेश्वर ने प्रार्थना को ढेल दिया है, அவர்களால் மாத்திரம் மணிக்கணக்காய் முழங்கால நிற்க முடியுமே அல்லாமல் वही घंटे भर प्रार्थना कर सकते हैं। इसके बल्कि எல்லாராலும் நேர் முழங்கால நின்று ஜெபிக்க முடியாது. सभी लोग सीधे घुटने में रह के प्रार्थना नहीं कर पाएंगे। எல்லாராலும்
மணிக்கணக்காய் ஜெபிக்க முடியாது. सभी लोग घंटे पर बैठकर प्रार्थना नहीं कर पाएंगे. எவர்கள் மணிக்கணக்காய் தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறார்களோ, जो घंटे पर परमेश्वर के सम्मुख बैठकर प्रार्थना करते हैं, ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளை பரியாசம் பண்ணுகிறவர்கள், जो प्रार्थना करने वाले के बैर करते हैं, ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளை பகைக்கிறவர்கள், जो प्रार्थना करने वालों को बैर करते हैं, வாழ்க்கையிலே அவர்கள் முகம் வெட்கப்பட்டு போகும்படியான பாதையிலே கர்த்தர் நடத்துகிறார். उनके जीवन में उनका मुख लज्जित होने के जैसे रास्ते में परमेश्वर चलाता है. நீதிமான்களை பகைக்கிறவர்களுடைய முகம் வெட்கப்பட்டு போகு. धर्मियों को जो बैर करता है उसका मुंह लज्जित हो जाता है. பரிசுத்தவான்களை பகைக்கிறவர்களுடைய முகம் வெட்கப்பட்டு போகு. पवित्र लोगों को जो बैर करता है उनका मुंह लज्जित हो जाता है. ஜெபிக்கிற மக்களை பகைக்கிறவர்களுடைய முகம் வெட்கப்பட்டு போகு. प्रार्थना करने वाले के लोगों को जो बैर करते हैं उनका मुंह लज्जित हो जाता है. ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்முடைய முகம் வெட்கப்பட்டு போக கூடாது. हमारा मुंह कभी लज्जित ना होना है. ஆனபடியால் அனுதினமுடைய வாழ்க்கையை சோதித்து சோதித்து ஆராய்ந்து इसलिए अपने जीवन को जांच के देखकर நம்முடைய முகம் பிரகாசமடைய கூடிய வழியை நாம் தேடி கற்றுக்கொள்ள வேண்டும். अपना मुंह चमकने के रास्ते को हमें ढूंढना है. அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया. ஆண்டவருடைய பிள்ளைகள் கவனமாயிருப்பு. हमें ध्यान पूर्वक रहना है. ஜெபம் என்பது प्रार्थना बोले तो தேவன் நம்முடைய கரத்தில் தந்திருக்கிற ஒரு பேர் ஆயுதம். परमेश्वर ने हमें हाथों में दिया हुआ बड़ा एक औजार, ஒரு பெரிய ஆயுதம். बहुत बड़ा औजार. விசுவாச மக்களுடைய கரத்தில் தந்திருக்கிற ஆயுதங்கள்ல பெரிய ஆயுதம் ஜெபம். विश्वासी लोगों के हाथ में दिया हुआ बड़ा औजार ये प्रार्थना है. இந்த ஜெபம் நமக்கு ஒரு பெரிய ஆயுதம் மட்டுமல்ல, ये प्रार्थना हमारे लिए औजार ही नहीं, அது ஒரு போர் ஆயுதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. वो युद्ध के लिए औजार कर कहा गया है. யுத்தத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பெரிய ஆயுதம் ஜெபம். युद्ध में निकलने वाला औजार जो है ये प्रार्थना है. சத்ருவானவன் எவ்வளவு பலத்தோடு முழு பலத்தோடு சீறி வந்தாலும் शत्रु कितना ही बल से हमारे और आने पर தேவனுடைய பிள்ளைகள் நம் ஜெபம் என்கிற போர் ஆயுதத்தை தூக்கி கொண்டு हम प्रार्थना के ये युद्ध औजार को उठाकर அந்த பெரிய ஆயுதத்தை தூக்கி கொண்டு उतने बड़े औजार को उठाकर சத்ருவுக்கு நாம் எதிர்த்து நிற்போமேயானால் अगर हम शत्रु के विरुद्ध खड़े रहेंगे, தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய முகம் பிரகாசமடையும்படியாய் अपना मुंह चमकने के लिए ஆண்டவர் சத்துருக்களை வெட்கப்பட்டு போக பண்ணுவார். परमेश्वर शत्रु को लज्जित कराएगा. அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया. வேதத்துல வாசிக்கிறோம், शास्त्र में हम पढ़ते हैं தானியேல் என்று ஒரு புருஷன் இருந்தார். दानियल नामक एक पुरुष था. தானியேல் மிகவும் ஜெபிக்கிற ஒரு மனுஷன். दानियल हमेशा प्रार्थना करने वाला व्यक्ति. இந்த தானியேலை குற்றப்பிடிப்பதற்காக சத்துருக்கள் வகை தேடினார்கள். ये दानियल के ऊपर दोष निकालने के लिए शत्रु लोग घूम रहे थे. தானியேலை குற்றப்பிடிக்க வகை தேடினார்கள். दानियल का दोष निकालने के लिए घूम रहे थे. தானியேல் ஒரு அடிமையாக விற்கப்பட்டு போனால் दानियल एक दास के रूप में बेच दिया गया तो भी பாபிலோன் தேசத்தில் அவன் குடியிருக்கிறார். बाबिलोन देश पे वो रहता था. பாபிலோன் என்று சொன்னால் குழப்பம் என்று அர்த்தம். बाबिलोन बोला तो परेशानी करके लिखा गया है. இந்த குழப்பத்தின் மத்தியிலும் அங்கே தேவனை உறுதியாய் பற்றி उस இருக்கிறார். परिस्थिति पे भी परमेश्वर को उसने स्थिर पकड़ लिया था. இன்றைக்கு अनेक விசுவாசி மக்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை, अभी बहुत विश्वासी लोग इसी प्रकार बोलते हैं, இந்த வீட்டில் இருந்து ஆவிக்குரிய ஜீவி செய்ய முடியாது. ये घर पर रहकर मैं आत्मिक जीवन में जी सकता. இந்த வீட்டில இருந்து என்னால் ஆவிக்குரிய ஜீவி செய்ய முடியாது. इस घर पर रहकर मैं आत्मिक जीवन नहीं जी सकता. இந்த குழப்பத்துக்குள்ள இருந்து கொண்டு எனக்கு பிதாவின் சித்தம் செய்ய முடியாது. ये परेशानी में रहकर मैं पिता की इच्छा को नहीं पूरा कर सकता. இப்படி மக்கள் சொல்லுகிறார்கள். ऐसे लोग कहते हैं. ஆனால் குழப்பம் நிறைந்த பகுதியிலே, ऐसा समस्या भरे हुए जगह पर, இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை மத்தியிலே, ऐसे परिस्थितियों पर, தன்னை பகைக்கிற மக்களுக்கு மத்தியிலே, अपने को बैर करने वाले के बीच पर, தன்னை குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று திரிகிற மக்கள் மத்தியிலே, अपने आप को दोष निकालने वाले के बीच पर இந்த தானியேல் தேவ சித்தம் செய்து கொண்டிருக்கிறார். ये दानियल परमेश्वर की इच्छा को पूरा कर रहा था. அல்லேலூயா. हालेलुया. வேதத்தில் வாசிக்கிறோம், शास्त्र में हम पढ़ते हैं, கர்த்தருக்கு ஒரு மனுஷன் பிரியமாய் இருப்பானேயானால், अगर परमेश्वर का एक व्यक्ति अगर प्रिय हो, கர்த்தருக்கு பிரியமான ஒரு மனுஷன் परमेश्वर के प्रिय व्यक्ति அவன் பாபிலோனில் குடியிருந்தாலே, अगर वो बाबिलोन में रहे, அவன் குழப்பம் நிறைந்த பகுதியிலே குடியிருந்தாலே, वो समस्या भरे जगह पर रहे, வாழ்க்கையில பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை வந்தாலே, उसके जीवन में बहुत बड़ी समस्या आने पर भी, வாழ்க்கையில சமாதானத்தை நிம்மதியை கெடுக்கிற சூழ்நிலை வந்தாலே, अगर उसके जीवन में शांति को बिगड़ने के समय आने पर भी, அப்படிப்பட்ட குழப்பம் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலே, वैसे परेशानी वाले जीवन जीते रहते तमें भी, அவன் பாபிலோனிலும் தேவ சித்தம் செய்வார். वो बाबिलोन में भी परमेश्वर की इच्छा को पूरा करेगा. பாபிலோனிலும் தேவ சித்தம் செய்வார். बाबिलोन में भी वो परमेश्वर की इच्छा को पूरा करेगा. இந்த மனுஷன் மீது கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். ये व्यक्ति के ऊपर परमेश्वर प्रिय रखता है. கர்த்தருக்கு பிரியமானவன் பாபிலோனிலும் தேவ சித்தம் செய்வார். जो परमेश्वर प्रिय रखता है वो व्यक्ति बाबिलोन पे भी परमेश्वर की इच्छा का पूरा करेगा. தானியேலை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம், दानियल के रूप में पढ़ते हैं, பிரியமான புருஷனாகிய தானியேலே என்று எழுதப்பட்டிருக்கிறது. प्रिय पुरुष दानियल करके लिखा गया है. பிரியமான புருஷனாகிய தானியேலே, प्रिय पुरुष दानियल, நீ
ஜெபிக்க தொடங்குவதற்கு முன்பதாகவே உனக்கு பதில் தரப்பட்டது. तू प्रार्थना करने के पहले तुझे उत्तर मिल गया है. நீ ஜெபிப்பதற்கு முன்பதாகவே உனக்கு பதில் உத்தரவிடப்பட்டது. तू प्रार्थना करने के पहले उत्तर दे दिया गया है. காரணம் என்ன? इसका कारण क्या है? தானியேல் ஜெபிக்கிற மனுஷன், दानियल प्रार्थना करने वाला व्यक्ति இவனை குற்றம் கண்டுபிடித்து उसे दोष निकालकर ராஜாவுக்கு முன்பாக அறிவிக்க வேண்டும். राजा के सामने निकालना है. காரணம் என்ன? इसका कारण क्या है? தானியேலை ராஜா கனம் பண்ணி दानियल को राजा ने आदर देकर அந்த பாபிலோன் தேசம் முழுவதுக்கு அதிபதியாய் உயர்த்தி வைத்திருந்தார். उस बाबिलोन देश का अधिपति बना दिया है. அடிமையாய் கொண்டு வரப்பட்டவன் दास बनकर लेकर आया था. ராஜாவால் உயர்த்தப்பட்டு राजा से ऊंचा होकर பாபிலோன் தேசத்துக்கு அதிபதியாய் இருக்கிறார். बाबिलोन देश का प्रधान बन गया. இதை பார்க்கிற மக்களுடைய கண்கள்ல எரிச்சல், इसे देखने वाले लोगों के आंखों पर जलन, இதை அந்த கூட இருக்கிற மக்கள் பார்க்கும்போது அவனை பகைக்கிறார்கள். उसके संग रहने वाले लोग उसे बैर करने लगे. அடிமையாய் வந்தான், ये तो दास बनकर आया था, இன்றைக்கு அரண்மனையில இருக்கிறார். अभी तो ये महल पे रहता है. ராஜா இவனை தலையில தூக்கி வைத்திருக்கிறார். राजा ने तो उसे ऊपर उठा के रखा है. இவன் தேவனுக்கு பிரியமானவனாய் இருக்கிறார். ये परमेश्वर का प्रिय व्यक्ति बनकर है. இவனை இவன் ஸ்தானத்திலிருந்து கீழே தள்ளணும். उसको उसके जगह से नीचे गिराना है. இதற்காக அந்த மக்கள் அவனை வகை தேடி கொண்டிருக்கிறார்கள். इसलिए उसके दोष निकाल रहे हैं. தேவனுடைய பிள்ளைகள் எல்லாவற்றுக்கும் நம்ம அடிக்கடி சொல்வதுண்டு, मैं हर एक बार एक ही बात कहती हूँ, பிரயாசப்படுகிற எந்த மனுஷனுடைய பிரயாசமும் जो भी तुम प्रयास उठाते हो அந்நியனுடைய பொறாமைக்கு ஏதுவாக இருக்க கண்டே. दूसरे के जलन के इच्छा अनुसार न होए. பிரயாசப்படுகிற எந்த மனுஷனுடைய பிரயாசமும் जो भी प्रयास उठाते हो व्यक्ति का प्रयास அந்நிய மனுஷனுடைய பொறாமைக்கு ஏதுவாக இருக்க கண்டே. दूसरे के आंखों के जलन के अनुसार न हो. இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது. ये भी मन के लिए चंचल उत्पन्न होता है. நாம நினைக்கிறோம், हम सोचते हैं நான் கஷ்டப்படுகிறேன், பிரயாசப்படுகிறேன், मैं कष्ट उठाता रहूं, நான் ஜெபிக்கிறேன், मैं प्रार्थना करता हूँ, யாருக்கு நான் தொந்தரவு கொடுப்பதில்லை, मैं दूसरे किसी को वेर नहीं करता, நான் படுகிற பிரயாசத்தையும் கஷ்டத்தையும் ஜெபத்தையும் கேட்டு मैं जो उठा रहा हूं कष्ट और प्रार्थना को सुनकर கர்த்தர் என்னை உயர்த்துகிறார். परमेश्वर मुझे उठाता है. இவர்கள் காரணம் இல்லாமல் என்னை பகைக்கிறார்களே ये बिन कारण के मेरी बैर कर रहे हैं. என்று நான் உள்ளத்தின் ஆழத்திலே என் கேள்வி கேட்கிறேன். मैं ऐसे मन के अंदर पूछते हैं. சாலமோன் சொல்லுகிறார், सालोमन ने कहा இது மாயை. ये जो भरमाने वाली बातें हैं, பிரயாசப்படுகிற எந்த மனுஷனுடைய பிரயாசமே जो बल से काम करते हैं उनके कामों को அந்நியருடைய கண்களுக்கு பொறாமைக்கு ஏதுவாய் இருக்க கண்டே. दूसरे के आंखों के जलन के पार में सोचा हूँ. இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது. ये भरमाने वाली बात और मन के लिए चंचल है. தானியேலை கர்த்தர் உயர்த்தினார். दानियल को परमेश्वर ने ऊंचा किया. தானியேலோடு கூட இருந்தவர்கள் தானியேலை பகைக்கிறார்கள். दानियल के संग रहने वाले उसके बैर करने लगे. தானியேலை பகைக்கிறார்கள். दानियल के बैर करने लगे. அவன் மேல் குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். उसके ऊपर दोष निकालने के लिए निकालने लगे. அவனிடத்தில் வேற எந்த குற்றத்தை இவர்கள் காண முடியவில்லை. उसके ऊपर उन्होंने कोई दोष नहीं देखा. ஒரே ஒரு காரியத்தை கண்டுபிடித்தார்கள். एक ही चीज को उन्होंने देख लिया. தினம் 3 வேளை ये रोज 3 बार இந்த தானியேல் ये दानियल எருசலேமுக்கு நேராக, यरूशलेम की ओर, தேவனுடைய ஆலயத்துக்கு நேராக, परमेश्वर के मंदिर की ओर தன்னுடைய வீட்டில் உள்ள ஜன்னலை திறந்து வைத்து अपने घर के खिड़की को खोलकर எருசலேமுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுத்து ஜெபிக்கிறார். यरूशलेम के ऊपर अपने आंखों को उठाकर प्रार्थना करता है. இதை உன்னுடைய பகைஞர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ये उसके संगी लोग देख रहे हैं. ராஜாவிடத்தில் போனார்கள். राजा के पास गए, தந்திரமாய் ஆலோசனை பண்ணினார்கள். चतुराई से उसके ऊपर बताए அவர்கள் ராஜாவிடத்தில் போய், और राजा के पास जाकर, ராஜாவே, ए राजा, ஒரு மாசம் 1 महीना இந்த அரண்மனையில் இருக்கிறவர்கள் ये महल में रहने वाले लोग ஒருவராயிலும் உம்மை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் ஆராதிக்க கூடாது. तुम्हें छोड़कर कोई देवताओं को नहीं पूजना चाहिए. அப்படி உம்மை வணங்காமல் வேற தெய்வத்தை ஆராதிக்க கூடியவர்கள் अगर तुम्हें पूजे बिना दूसरे किसी को अगर पूछते रहेंगे, சிங்கத்தின் குகையிலே தூக்கி போடப்பட வேண்டும். तुम सिंह के गुफे में फेंक दो. ராஜாவிடத்துல பெட்டிஷன் கொடுக்கிறார்கள். राजा के पास ऐसा बोलते हैं. ராஜா வாசித்து பார்த்தா राजा ने उसे पढ़कर देखा. அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து போட்டார். उस चिट्ठी पे उसने अपना हस्ताक्षर डाले. ராஜாவுடைய கையெழுத்து போடப்பட்டது. राजा का हस्ताक्षर उसमें लगा गया. கையெழுத்து போடப்பட்ட போது हस्ताक्षर लगने के बाद இவருடைய கண்கள் எல்லாம் தானியேல் மேலே இருக்கிறது. उनके सभी लोगों की आंखें दानियल के ऊपर लगी. தானியேல் ஜெபிப்பார். दानियल प्रार्थना करेगा. தானியேலை பிடித்து சிங்க கபில போடணும். दानियल को पकड़कर गुफे में डाल देंगे. தருணம் பார்த்து கொண்டே இருந்தார்கள். वैसे वो लोग समय देख रहे थे. நேத்து வாசிக்கிறோம், शास्त्र में पढ़ते हैं, தானியேலோ வென்றால் दानियली அந்த பத்திரத்துக்கு ராஜா கையெழுத்து போட்டார் என்பதை அறிந்திருந்து उस चिट्ठी में राजा ने हस्ताक्षर डाल दिया, उसे समझकर भी தான்
முன்பு செய்து வந்தபடியே वो जैसे पहले करता था தினம் 3 வேளை वैसे 3 बार எருசலேம் தேவாலயத்துக்கு நேராக தன் பலகணிகளை திறந்து வைத்து यरूशलेम की ओर अपने खिड़कियों को खोलकर அவன் ஜெபிக்கிறவனாகவே காணப்பட்டார். वो प्रार्थना करते हुए रहा। இந்த செய்தி ராஜாவுக்கு போனது. ये संदेश राजा को गया। ராஜா தான் பத்திரத்திலே கையெழுத்து போட்டபடியினால் राजा ने उस चिट्ठी पर हस्ताक्षर डाला था, इसलिए தன்னுடைய சட்டத்தை அவரால் மாற்ற முடியவில்லை. उसने अपनी योजना को नहीं बदल पाया। தன் சட்டத்தை அவரால் மாற்ற वो முடியவில்லை. योजना को बदल नहीं पाया। ஆனாலும் மக்களுக்கு மத்தியில சொன்ன வார்த்தை நிறைவேற்றும்படியாய் उस लोगों के बीच में उन्होंने बोले बातों को काम पूरा करने के लिए தன்னுடைய வாயின் வார்த்தையின்படி अपने मुंह के बोली के अनुसार தன்னுடைய கையெழுத்தின்படி अपने हस्ताक्षर के अनुसार தானியேலை சிங்கக்கபிலே தூக்கி போட உத்தரவு கொடுத்தார். दानियल को सिंह के गुफा में फेंकने के लिए उसने आदेश दिया। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। எப்படியாயிலும் தானியேலை விடுவிக்க வேண்டும் என்று விரும்பினார். कैसे ही दानियल को छुड़ाने का करके राजा ने सोचा, ராஜாவால் முடியவில்லை. राजा से नहीं हो पाया। ராஜாவால் முடியவில்லை. राजा से नहीं हो पाया। தேவ பிள்ளைகள் நீங்கள் ஜெபிக்கிறவர்களா இருந்தால் अगर तुम प्रार्थना करने वाले रहोगे, நீங்கள் எந்த அளவுக்கு ஜெபிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சத்துருக்கள் எழும்புவார்கள். जितना तुम प्रार्थना करते हो उतना शत्रु तुम्हारे विरुद्ध उठेंगे। உங்களை விழுங்குவதற்காக சத்துரு ஆயத்தமாய் காத்திருப்பார். तुम्हें खा लेने के लिए वो शत्रु तैयार रहता है। தேவனுடைய பிள்ளைகள் பயப்படக்கூடாது. तुम कभी न डरना। நாம் வைத்த காலில் உறுதியாய் நிற்க வேண்டும். हम जिधर पैर रखे उसमें स्थिर रहना है। முன் வைத்த காலை பின் வைக்க கூடாது. आगे रखो, पैर को पीछे नहीं लेना। எவ்வளவுதான் பகைஞர்கள் பெருகினாலும் कितना ही बैरी लोग बढ़ने पर, எவ்வளவுதான் சத்துருக்கள் பெருகினாலும் कितना ही शत्रु बढ़ने पर ராஜா இந்த சத்துருக்களின் வார்த்தைக்கு கேட்டு தன்னுடைய சட்டத்தின்படி தானியேலை தூக்கி சிங்கக்கபிலே போட சொன்னார். लोगों को ये शत्रुओं के बातों को सुनकर राजा ने उस दानियल को गुफे में डालने के लिए बोला। ஆனா ராஜாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டம். परंतु राजा को बहुत दुख हो रहा था। ராஜா ராத்திரி சாப்பிடவில்லை. राजा रात को खाया नहीं। ராஜா தூங்கவே இல்லை. राजा सोया ही नहीं। தானியேலை தூக்கி சிங்கக்கபிலே போட்டார்கள். दानियल को उठाकर सिंह के गुफे में फेंक दिया। ராஜாவுக்கு தூக்கம் வரவில்லை. राजा को अभी नींद नहीं आ रही है। ராஜா விரும்பினாலும் அவனை விடுவிக்க முடியாது. राजा चाहने पर भी उसे छुड़ा नहीं पाएगा। காலமே எழும்பினார். सुबह ही उठ गया। சிங்கக்கபியினிடத்திலே போனார். उस सिंह के गुफे के पास गया। தானியேலை பார்த்து உரத்த சத்தமாய் கூப்பிடுகிறார். दानियल को ऊंचे शब्द से पुकारने लगा, தானியேலே, हे दानियल, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, जीवित परमेश्वर का दास, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன், तू निरंतर प्रार्थना करने वाला परमेश्वर சிங்கங்களின் பற்களுக்கு உன்னை இரையாக ஒப்பு கொடுக்காமல் பாதுகாத்தாரா? सिंह से मारने से तुझे छुड़ाया क्या? சத்தத்தை கேட்டபோது ऐसे आवाज को सुनते समय தானியேல் சொல்லுகிறார், दानियल ने कहा, ஆம் ராஜாவே, हाँ राजा, கர்த்தர் சிங்கங்களின் வாய்களுக்கு என்னை விலக்கி பாதுகாத்தார். परमेश्वर ने सिंह के मुंह से मुझे छुड़ाया है। காரணம் என்னவென்றால் कारण क्या है? நான் உமக்கு முன்பாக எந்த நீதிகேடும் செய்யவில்லை. मैं तुम्हारे विरुद्ध कोई भी पाप नहीं किया। தேவனுக்கு முன்பாக நான் எந்த நீதிகேடும் செய்யவில்லை. परमेश्वर के विरोध में मैंने कोई पाप नहीं किए। ஆனபடினால கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி इसलिए परमेश्वर ने एक दूत को भेजकर சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு उस सिंह से मेरे को कोई हानि न होते हुए தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். दूत को भेजकर मुझे उस सिंह के मुंह को बांध दिया। அல்லேலூயா. हालेलुया। ராஜாவுக்கு மிகுந்த சந்தோஷம். उस राजा बहुत आनंदित हो गया। தானியேலை சிங்கக்கபிலிருந்து வெளியே கொண்டு வர சொன்னார். दानियल को उस गुफे से बाहर निकलने के लिए कहा। தானியேல் வெளியே கொண்டு வரப்பட்டார். दानियल को बाहर निकाला गया। ராஜா சொன்னார், राजा ने कहा, எவர்களெல்லாம் இந்த தானியேலை கட்டி சிங்கத்தின் குழியிலே தூக்கி போட்டீர்களோ, जो जो इस दानियल को बांधकर इस गुफे में फेंके थे, அவர்களெல்லாம் சிங்கக்கபிலே தூக்கி போட உத்தரவு கொடுத்தார். उन सभी को उस गुफे में फेंक देने के लिए उसने आज्ञा दिया। தானியேலை பகைத்தவர்கள், जो दानियल को बैर किए, தானியேலை குற்றம் சாட்டினவர்கள், दानियल के ऊपर दोष निकाले, தானியேலை சிங்கக்கபிலே தூக்கி போட்டவர்கள், दानियल को सिंह के गुफा में फेंके, இவர்கள் சிங்கக்கபிலே தூக்கி போடபடியாய் வந்தார்கள். ये सभी लोग उसको गुफे में फेंकने के लिए आए थे। இவர்கள் சிங்கக்கபிலே தூக்கி போடப்படும் போது ये लोग सिंह के गुफा में फेंके जाने पर வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, शास्त्र पे लिखा गया है, சிங்கக்கபியின் அடியில போய் சேர்வதற்கு முன்பாகவே वो सिंह के गुफे में गिरने के पहले ही சிங்கங்கள் பாய்ந்து सिंह उसके ऊपर छाड़कर அந்த மனிதர்களையும் उन व्यक्तियों को, அவருடைய குடும்பத்தையும் उनके परिवारों को, அது பட்சித்து தின்னது. उनको उसने फाड़ खाया। அவருடைய எலும்புகள்ல கூட ஒன்று மீதி வைக்கவில்லை. उनके हड्डियों में भी एक भी नहीं रखा। ஜெபிக்கிற மனுஷனை பகைக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். जो प्रार्थना करने वाले के ऊपर बैर रखते हैं वो लज्जित होंगे। தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறவன் தேவனோடு ஐக்கியம் வைத்திருக்கிறார். जो प्रार्थना करते हैं वो परमेश्वर के साथ संगति बनाता है। ஜெபிக்கிறவனுக்கு துணை நிற்பது கர்த்தர்.
जो प्रार्थना करते हैं उनके संग रहने वाला परमेश्वर है। எந்த சத்ரு உங்களை மேற்கொள்ள முடியாது. कोई भी शत्रु तुम्हारे ऊपर प्रबल न होगा। சாத்தான் சுத்தி சுத்தி வருவான். शैतान तुम्हारे दूर दूर घूम के आएगा। ஒருமுறை சாத்தானை பார்த்து கத்த கேட்டார், एक बार शैतान को देखकर यीशु ने कहा, நீ எங்க இருந்து வருகிறாய்? तू कहाँ से आता है? நான் பூமி எங்கு சுற்றி வருகிறேன். मैं दुनिया भर घूम कर आ रहा हूँ। பூமி எங்கு சுற்றி வருகிறேன். इस दुनिया भर घूम के आ रहा हूँ। எதற்காக? किस लिए? தேவனுடைய பிள்ளைகளை விழுங்குவதற்காக. परमेश्वर के लोगों को फाड़ने के लिए। அதனால தான் பேதுரு சொன்னார், इसलिए पतरस ने कहा, பிசாசானவன் ये शैतान எவனை விழுங்கலாம் என்று சொல்லி इसे फाड़ खाने के लिए அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். वो ऐसे घूमते हुए आ रहा है। தேவனுடைய பிள்ளைகள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். हम इस संसार में जीते आ रहे हैं। நம்மை பகைக்கிறவர்களுக்கு अनेகர் இருப்பார்கள். हमें बैर करने के लिए बहुत सारे लोग होंगे। நம்மிலே குற்றம் கண்டுபிடிப்பதற்கு अनेகர் இருப்பார்கள். हम पर दोष निकालने के लिए बहुत सारे लोग होंगे। நாம் அழிந்து போக வேண்டும் என்று எதிர்பார்க்கிறவர்கள் अनेகர் இருப்பார்கள். हम नष्ट हो जाएंगे करके देखने वाले बहुत सारे होंगे। கர்த்தர் பார்க்கிறார். परमेश्वर देखता है। தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உண்டாக்குவார். परमेश्वर तुम्हारे शत्रुओं को लज्जित दिलाएगा। எவர்கள் உங்களை பகைக்கிறார்களோ जो लोग तुम्हें बैर करते हैं அவர்கள் வெட்கப்பட்டு போகும்படியாய் वो लोग लज्जित होने के लिए கர்த்தர் கிரியை செய்து परमेश्वर काम कर कर அவர்களுக்கு மத்தியிலே கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார். उनके बीच में परमेश्वर तुम्हें महिमा दिलाएगा। ஜீவனுள்ள தேவன் जीवित परमेश्वर தம்மை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளை और उसे आराधना करने वाले परमेश्वर के लोगों को சத்துருக்களுக்கு மத்தியிலே கர்த்தர் கனப்படுத்தி உயர்த்துவார். शत्रुओं के बीच में आदर देकर ऊंचा करेगा। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। ஆனபடினால ஒன்றை மனதில் கொள்ள வேண்டும், इसलिए अपने मन में एक ही बात को रखना, நீதிமானை பகைக்க கூடாது, धर्मियों को बैर न करना, பரிசுத்தவான்களை பகைக்க கூடாது, पवित्र व्यक्तियों को बैर न करना, ஜெபிக்கிற மக்களை பகைக்க கூடாது. प्रार्थना करने वालों को बैर नहीं करना। இப்படிப்பட்டவர்களை பகைக்காமல் வாழ்வோமேயானால் ऐसा अगर बैर किए बिना हम जिएंगे தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய முகம் பிரகாசமடையும்படியாய் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். अपना मुंह चमकने के लिए परमेश्वर काम करेगा। வேதத்துல வாசிக்கிறோம், शास्त्र में पढ़ते हैं தேவனுடைய பிள்ளைகள் நீதிமான்களை பகைக்கிறவர்களை எலும்புகளை கூட விட்டு வைக்கவில்லை இந்த சிங்கங்கள். धर्मियों को जो बैर करता है उनके हड्डियों को भी ये सिंह लोग ने छोड़ने रखा। இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில आज हमारे जीवन पर நம்முடைய ஆண்டவரை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். हम परमेश्वर के ऊपर ही घमंड करना है। மேன்மை பாராட்டுவதற்கு நமக்கு अनेक காரியங்கள் இருக்கலாம். घमंड करने के लिए बहुत सारी बातें होंगी। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நமக்கு நல்ல சரீர பலனை தந்திருக்கலாம். परमेश्वर ने अपने शरीर में अच्छा बल दिया होगा। நமக்கு நல்ல பலன் இருக்கிறபடினாலே हमारे पास अच्छा बल होने के कारण பலவீனப்பட்ட மக்களை பார்த்து தேவனுடைய பிள்ளைகள் ஏகிழ்ச்சியாய் நினைக்கிறார்கள். जो निर्बल है उन्हें देखकर उन्हें तुच्छ देखते हैं। ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தர் நமக்கு நல்ல ஞானம் தந்திருக்கலாம். परमेश्वर ने हमें अच्छा ज्ञान दिया होगा। நமக்கு ஞானம் தந்திருக்கும் போது हमें अच्छा ज्ञान देने पर ஞானம் இல்லாதவர்களை பார்த்து ஒன்றும் தெரியாது என்று நினைக்க கூடாது. जो ज्ञान नहीं है उन्हें देखकर ऐसे समझना नहीं है कि उनके पास कुछ नहीं ज्ञान है। ஆண்டவருடைய பிள்ளைகள் அவரவர்களுக்கு என்று கர்த்தர் ஞானம் தந்திருக்கிறார். परमेश्वर ने उनके लिए व्यक्तिगत रूप में एक ज्ञान दिया है। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, शास्त्र पे लिखा गया है, தேவனுடைய பிள்ளைகள் மூடனுக்கு முன்பாக நீ உன் வாயை திறக்காத. मूर्ख के सामने तेरा मुंह को मत खोलना। நீ திறந்தால் நீ அவனை போல மாறி போவாய். अगर तू उसके सामने मुंह खोलेगा तू भी उसके समान हो जाएगा। சில காரியங்கள்ல அவனுக்கு முன்பாக வாய் திறக்கதான் வேணும். कुछ बातों के लिए उनके सामने मुंह खोलना ही है। நீ வாயை திறக்காதிருந்தால் अगर तू नहीं मुंह खोलेगा அவன் தனக்கு தானே நினைத்துக் वो கொள்ளுவான் अपने आप सोच लेगा அவன் தான் பெரியவன் என்று. वही बहुत बड़ा है। ரெண்டு வார்த்தை சொல்லுகிறார், दो बातें कहता है, மூடனுக்கு முன்பாக உன் வாயை திறவாத. मूर्ख के सामने अपना मुंह मत खोलना। திறந்தால் நீயும் அவனை போல மாறி போவாய். अगर तू खोलेगा तो उसके समान बदल जाएगा। ரெண்டாவது சொல்லுகிறார், दूसरा ऐसा कहता है, திறக்க வேண்டிய காரியத்தில் வாயை திறக்கத்தான் செய்யணும். जिस बातों पर तेरा मुंह खोलना है वहां पर तुझे खोलना ही நீ है। உன் வாயை திறவாதிருந்தால் अगर तू मुंह नहीं खोलेगा அவன் தன்னை பற்றி நினைப்பான் தான் பெரியவன் என்று. वो अपने आप को सोचेगा कि मैं ही बड़ा हूँ। ஆனபடினால் தேவ பிள்ளைகளுக்கு ஞானம் வேண்டும். इसलिए परमेश्वर के लोगों को ज्ञान होना है। தேவ பிள்ளைகளுக்கு ஞானம் வேண்டும். परमेश्वर के लोगों को ज्ञान होना है। எதை குறித்து மேன்மை பாராட்ட கூடாது. किसी के ऊपर हमें घमंड नहीं करना। அது எதுவா இருந்தாலும் वो कोई भी वस्तु हो நம்முடைய பிரயாசத்தினால் வந்ததல்ல. अपने बल से नहीं हुआ है। நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஈவாய் தந்தது. परमेश्वर ने हमें दिया हुआ वरदान है। ஆனபடினால் கர்த்தர் ஈவாய் தந்த எந்த ஒரு காரியத்துக்கு इसलिए परमेश्वर ने जो वरदान के रूप में कोई भी बातों को தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். परमेश्वर के नाम की महिमा करने के लिए हमें सीखना है। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகள் நாம் ஒன்று கொண்டு வந்தது இல்லை, हमने कुछ लेकर नहीं आया था ஒன்றை இன்னும் கொண்டு போவதும் இல்லை. और कुछ लेके जाएंगे भी नहीं। நாம் உயிரோடு வாழ்கிற நாட்களில் हम जब भी जीवित इस दिन पर தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். परमेश्वर ने व्यक्तिगत रूप में आशीर्वाद को दिया है। அந்த ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்கும் போது वो आशीर्वाद को जब हम अनुभव करेंगे ஆசீர்வாதம் இல்ல கஷ்டப்படுகிற மக்களை
பார்த்து आशीर्वाद जिसके पास नहीं है उन्हें देखकर தேவனுடைய பிள்ளைகள் ஏளனம் பண்ண கூடாது. उनको कभी तुच्छ नहीं जानना। கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருப்பாரேயானால் परमेश्वर ने हमें आशीर्वाद किया होगा, நம்மை ஆசீர்வதித்த கர்த்தரை நாம் மேன்மைப்படுத்த வேண்டும். हमें जो आशीर्वाद किया है उस परमेश्वर की महिमा करना है। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। மிகுந்த செல்வ செழிப்பாய் வாழ்ந்தவர் பவுல். बहुत धनी जीवन जीता हुआ पौलुस। இந்த பவுலுக்கு ஒரு நன்மையும் குறைவில்லை. पौलुस को कोई भी कमी नहीं थी। அவ்வளவு ஒரு செல்வந்தானாய் வாழ்ந்தவர் उतना धनी जीवन जीवा हुआ, தன் வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்ட பிறகு वो अपने जीवन में उद्धार पाने के बाद அவனுடைய வாழ்க்கையில அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, उसने जीवन में उसने एक बातें कहा, என் வாழ்க்கையில மேன்மை பாராட்டுவதற்கென்று சொல்ல अनेक காரியங்கள் உண்டு. मेरे जीवन में घमंड करने के लिए बहुत से बातें हैं, ஆனால் எதை குறித்தும் நான் மேன்மை பாராட்ட परंतु மாட்டேன். मैं किसी बातों पर घमंड नहीं करूंगा। இந்த உலகத்திலே நான் மேன்மை பாராட்ட வேண்டும் என்று ஒரு காரியம் இருக்குமேயானால் अगर इस संसार में घमंड करने के लिए बातें अगर होगी तो அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே நான் மேன்மை பாராட்டுவேன். वो परमेश्वर यीशु मसीह के क्रूस के ऊपर ही मैं घमंड करूंगा। தேவனுடைய பிள்ளைகள் உண்மையான ரட்சிப்பு எவர்களுக்குள்ளே இருக்கிறதோ जिसके अंदर सच्चाई उदार है, அவர்கள் கர்த்தருடைய சிலுவையை குறித்தே மேன்மை वो பாராட்டுவார்கள். यीशु के क्रूस के ऊपर ही घमंड दिखाएंगे। ஏனென்று சொன்னால் क्यों कहा जाए तो கர்த்தருடைய சிலுவை அல்லாமல் यीशु के क्रूस के अलावा, அவருடைய சிலுவை அல்லாமல் நமக்கு ரட்சிப்பு இல்லை. उसके क्रूस के अलावा मुझे हमें उद्धार नहीं। அவருடைய சிலுவையிலே அவர் காயப்பட்டதினாலே उस वो क्रूस पर घायल हुआ इसलिए, அவருடைய காயத்தினாலே நாம் சுகமாகிறோம். उस घायल के कारण हम शुद्ध हुए। அவர் சிலுவையிலே அனாதையாய் தொங்கினபடினாலே वो अनाथ बनकर उस क्रूस में लटका इसलिए, அவருடைய உள்ளம் அன்புக்காய் ஏங்கினபடினாலே उसका मन प्रेम के लिए हाफने लगा इसलिए, இன்றைக்கு நம்முடைய இருதயத்தில் இருக்கிற ஏக்கங்களை புரிந்து கொண்டு நமக்கு நன்மை செய்கிறார். हमारे मन के हाफना को समझकर हमारे ऊपर कामें करता है। நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகும் பொருட்டு हम धनी होने के लिए கர்த்தர் நமக்காக தரித்திரரானார். हमारे लिए परमेश्वर कंगाल हुआ। எல்லாமே சிலுவையில இயேசு நமக்காக சம்பாதித்து வைத்திருக்கிறார். सभी चीजें यीशु ने हमारे लिए क्रूस पर कमा के रखा है। பாவ மன்னிப்பு சிலுவையில நமக்காக சம்பாதித்து வைத்திருக்கிறார். पाप के क्षमा के लिए क्रूस पर हमें कमा के रखा है। ரட்சிப்பு நமக்கு சிலுவையில சம்பாதித்து வைத்திருக்கிறார். उद्धार हमारे लिए क्रूस पर कमा के रखा है। நமக்கு வேண்டிய ஆரோக்கியத்தை கர்த்தர் சிலுவையில சுமந்து வைத்திருக்கிறார். हमारे लिए आरोग्यता वो क्रूस पर कमा कर रखा है। நமக்கு வேண்டிய சகல ஆசீர்வாதங்களை இயேசு சிலுவையினால் சம்பாதித்து வைத்திருக்கிறார். हमारे लिए सभी आशीर्वाद को यीशु ने क्रूस पर कमा कर रखा है। பிதாக்களின் ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு சொந்தம். पिता के आशीर्वाद उनके बच्चों के लिए, நமக்கு வேண்டிய அத்தனை ஆசீர்வாதங்களை இயேசு சிலுவையினால் சம்பாதித்து வைத்திருக்கிறார். हमारे लिए सभी आशीर्वाद को यीशु ने उस क्रूस पर कमा कर रखा है। அவர் சம்பாதித்து வைத்திருக்கிறவைகளை பற்றி उस कमा के रखे हुए को पाकर நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். हम अनुभव कर रहे हैं। ஆனால் சொல்லுவது நம்முடைய மேன்மையும் நம்முடைய புகழ்ச்சியுமே உயர்த்துகிறோம். हम कहते हैं कि हमारे बल से हुआ, हमने क्या किया उससे हुआ है। உண்மையான ஒரு அறிவு இருக்குமேயானால், अगर हमें अच्छा बुद्धि होगा, உண்மையான ஒரு ஞானம் இருக்குமேயானால், अगर अच्छा एक ज्ञान होगा, உண்மையான ஒரு ரட்சிப்பு இருக்குமேயானால், अगर सच्चाई उद्धार होगा, அந்த மனுஷன் தன்னை குறித்து மேன்மை பாராட்ட वो மாட்டார். अपने आप का घमंड कभी नहीं करेगा। கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்டுவார். परमेश्वर यीशु के ऊपर घमंड करेगा। ஆண்டவரை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர் எவர்களோ जो परमेश्वर के ऊपर घमंड करते हैं, அவர்களுடைய முகம் ஒரு நாள் வெட்கப்படாது. उनका मुंह कभी लज्जित न होगा। நம்முடைய முகம் வெட்கப்படாது இருக்க வேண்டுமேயானால் अगर अपना मुंह लज्जित न होना है तो தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை மேன்மை பாராட்ட வேண்டும். हमें हर एक दिन परमेश्वर के ऊपर घमंड करना है। நான் நிற்பது கர்த்தருடைய கிருபை. मैं खड़ा हूं तो परमेश्वर का अनुग्रह, நான் நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய கிருபை. मैं नहीं नीचे गिरा हूं तो परमेश्वर का अनुग्रह, இம்மட்டும் நான் அழிந்து போகாதிருப்பது தேவ கிருபை. अभी तक नष्ट नहीं हुआ तो परमेश्वर का अनुग्रह। தேவனை மண் மேன்மை பாராட்டுகிறவர்கள் முகம் வெட்கப்பட்டு போகாது. परमेश्वर के ऊपर जो घमंड करते हैं उनका मुंह कभी लज्जित न होगा। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ एक भाई हो या बहन हो, உண்மையாய் கர்த்தரை விசுவாசிப்பார்களேயானால் अगर सच्चाई से परमेश्वर पर विश्वास करेंगे, கர்த்தர் அந்த குடும்பம் முழுவதையும் கர்த்தர் ரட்சிப்பார். परमेश्वर उस परिवार सभी को उद्धार करेगा। நாம் புரிந்து கொள்ள வேண்டும். हमें समझ लेना है, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் பின்பற்றுகிறவர்கள், मसीह यीशु का अगर सच्चाई से ग्रहण करेंगे, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் விசுவாசிக்கிறவர்கள், परमेश्वर यीशु को सच्चाई से विश्वास करेंगे, அவர்கள் குடும்பமாய் ரட்சிக்கப்படுகிறார்கள். वो परिवार में उद्धार पाएंगे। இன்றைக்கு நாம் எத்தனை வருஷம் விசுவாசிகளா இருக்கிறோம்? हम कितने साल से विश्वासी है, நம்முடைய குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படவில்லை. हमारा परिवार पूरा उद्धार नहीं पाया है, குடும்பம் ரட்சிக்கப்படவில்லை. हमारा परिवार उद्धार नहीं पाया है। குடும்பத்தாருடைய ரட்சிப்புக்காக கவலைப்படுவதில்லை. परिवार के लोगों के लिए उद्धार होने के लिए हम नहीं प्रयास उठाते हैं। தேவனுடைய பிள்ளைகள்
வெளியில போய் சுவிசேஷம் அறிவிக்கிறார். बाहर जाकर हम सुसमाचार सुनाते हैं. ஆண்டவர் சொன்னார், परमेश्वर यीशु ने कहा, பரிசுத்த ஆவியான உங்களிடத்தில் வரும்போது पवित्र आत्मा तुम्हारे ऊपर आते समय நீங்கள் பலன் அடைந்து तुम बल पाकर முதலாவது நீங்கள் எருசலேமிலே சாட்சியா இருப்பீர்கள். तुम पहले यरूशलेम में गवाही होगे. எருசலேமிலே சாட்சி, यरूशलेम में गवाही, குடியிருக்கிற வீட்டுக்குள்ள சாட்சி. जो घर पर रहते हैं वहां पर गवाही. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். हम उद्धार पाए हैं. குடும்பத்துல ரட்சிக்கப்படாத நபர்கள் अगर परिवार में जो उद्धार नहीं पाए हैं, நம்மை குறித்து சாட்சி கொடுக்க முடியுமா? हमारे ऊपर वो गवाही दे सकते हैं क्या? இவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், ये लोग गवाही पाए हैं, இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் ये उद्धार पाए, ये परमेश्वर के लोग हैं. என்று குணப்படாதவருடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் நம்மை குறித்து சாட்சி கொடுக்க முடியுமா? ऐसे जो परिवार में रहते हैं वैसे गवाही दे सकते हैं क्या? சாட்சி இல்லாத வாழ்க்கை, गवाही नहीं है वैसा जीवन. சாட்சி இல்லாத வாழ்க்கை. गवाही नहीं है वैसा जीवन. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு முன்பாக சாட்சியா இருக்கணும். इसलिए परमेश्वर के सम्मुख में हमें गवाही बनकर रहना நம்மை है. பகைக்கிறவர்கள் நம்மை குறித்து குற்ற சாட்டத்தான் செய்வார்கள். जो बैर हमारे जो बैर करते हैं वो हमारे पर दोष निकालेंगे ही. நம்மை விரோதிக்கிறவர்கள் நம்மை குறித்து கெட்ட சாட்சி தான் சொல்லுவார்கள். हमारे विरुद्ध जो है वो हमारे विरुद्ध बुरा से गवाही देंगे. எல்லாராலும் நற்சாட்சி பெற முடியாது. सभी लोग अच्छे गवाही नहीं दे सकते. இயேசுவையே வேதத்தில் வாசிக்கிறோம். पवित्र शास्त्र में पढ़ते हैं, இயேசுவையே சில நல்லவர் என்று சொன்னார்கள், यीशु को ये कुछ लोग अच्छे व्यक्ति कर कहे, சிலர் கெட்டவர்கள் என்று சொன்னார்கள், कुछ लोग कहे कि ये बुरी व्यक्ति है, சிலர் இயேசுவை பார்த்து பிசாசு பிடித்தவன் என்று சொன்னார்கள், कुछ लोग कहे कि यीशु को शैतान पकड़ा है, சிலர் இயேசுவை பார்த்து பிசாசுகளின் தலைவன் என்று சொன்னார்கள். कुछ लोगों ने कहा कि यीशु शैतानों का पिता है. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், अब तभी परमेश्वर ने कहा, பச்சை மரமாகிய எனக்கே இப்பாடு என்று சொன்னார், जो हरा भरा पेड़ को ऐसा परिस्थिति है तो பட்ட மரமாகிய உங்களுக்கு இந்த உலகம் என்ன செய்யும்? जो सूखे हुए पेड़ को ये संसार क्या कहेगा? கர்த்தரையே குற்றப்படுத்தினால் परमेश्वर को ही दोष दिलाया, நம்மை மற்றவர்கள் குற்றப்படுத்ததான் செய்வார்கள். हमें दूसरे लोग दोष निकालेंगे ही, நம்மை மற்றவர்கள் பகைக்கதான் செய்வார்கள். हमें दूसरे लोग बैर करेंगे ही. ஆனா குடும்பத்துல சாட்சி வேணும். हमें परिवार में गवाही होना है, குடும்பத்துல சாட்சி வேணும். परिवार के अंदर गवाही होना है. தேவனுடைய பிள்ளை நாம் எப்படி இருக்கிறோம்? हम कैसे हैं? நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் பார்க்கிறார். अपना जीवन परमेश्वर देखता है. குடும்பத்திலே சாட்சி இல்லாமல் अगर परिवार में गवाही न हो, தேவனுடைய பிள்ளைகள் கிராம கிராமமாய் ஊழியம் செய்ய ஆரம்பித்தால் अगर हम गांव गांव जाकर हमें सुसमाचार सुनाएं, நாம் போகிற வழியிலே கர்த்தர் கிரியை செய்ய முடியாது. हम जहां पर जाएंगे परमेश्वर काम नहीं करेगा. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. ஒரு சகோதரி என்கிட்ட சொன்னார்கள், एक बहन मेरे पास आकर कहें, சிஸ்டர் எங்க பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். सिस्टर मेरे बच्चों के लिए तुम्हें प्रार्थना करना है, எங்க பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும். मेरे बच्चे उद्धार पाना है. சொல்லிட்டு சொல்றாங்க, ऐसे बोलकर कहें, நீங்க ஜெபம் பண்ணி ஏதாவது ஆயிரக்கூடாது, तुम प्रार्थना कर कर ऐसे कुछ हो न जाए, ஏதாவது ஆயிரக்கூடாது. कुछ हो न जाए, அதனால நீங்க இந்த வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. इसलिए ये बातों को बोलकर तुम्हें प्रार्थना करना है. ஆண்டவரே என் பிள்ளைகளை அன்பாய் ரட்சிங்க, परमेश्वर तुम मेरे प्रेम से उद्धार कीजिए, அன்பாய் ரட்சிங்க. प्रेम से उद्धार कीजिए. சொல்ற வார்த்தை ऐसा बोलते हैं. பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும். बच्चे उद्धार पाना है, ஆண்டவர் சித்தத்தின்படி கிரியை செய்ய கூடாது, परमेश्वर की इच्छा के अनुसार नहीं, அவளை அன்பா கொண்டு வரணும். उन्हें प्रेम से लेके आना है. தேவன் எவர்களை எந்த வழியில ரட்சிக்க சித்தம் வைத்திருக்கிறாரோ परमेश्वर जिन्हें किस रास्ते से उद्धार करने के लिए सोचा है, அந்த வழியில தான் ரட்சிப்பார். उस रास्ते पर ही उद्धार करेगा. சவுலிடத்துல போய் அன்பாய் கெஞ்சிக்கிட்டு இருந்தா अगर शत्रु के पास जाकर प्रेम से, शाऊल के पास अगर शत्रु प्रेम से पूछेंगे, அந்த சவுல் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டான். वो शाऊल उद्धार नहीं पाया होगा. சவுலை எப்படி சந்திக்கணும்னு ஆண்டவர் சித்தம் வைத்திருந்தார். शाऊल को कैसे देखना है करके परमेश्वर ने इच्छा रखा था. வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு அக்கினி இறங்கினது. ऊपर बादल से एक अग्नि उतर आया. வானம், बादल हो, வானம், आसमान से, ஆகாஷ், आकाश से, ஆமா வானத்திலிருந்து அக்கினி இறங்கினது. आकाश में से एक अग्नि नीचे उतर कर आया. அந்த அக்கினி சவுல் மீது விழுந்தது. वो आग वो शाऊल के ऊपर गिरा. சவுல் குருடனாய் மாறி वो போனான். शाऊल धुंधला हो गया, குருடனாய் மாறி போனான். धुंधला हो गया. அவனை சாதாரணமா திருத்த முடியாது. उसे फिर अच्छी तरह से उसे सुधार नहीं सकते. அவன் பெரிய படித்தவன், वो बहुत पढ़ा लिखा था, பெரிய மேத, वो बहुत बड़ा लिखा हुआ था, பெரிய பணக்காரன். बहुत ही धनी व्यक्ति था. சாதாரணமா அவனை திருத்த முடியாது. वो साधारण से उसे छुड़ा नहीं सकते थे. ஆண்டவர் அவன் மேல் அக்கினி விழ பண்ணினார். परमेश्वर ने उसके ऊपर आग बरसाया. 3 நாள் பார்க்க கூடாத குருடனாய் இருந்தார். 3 दिन न देखते हुए उसे धुंधलापन कर दिया. அவனிடத்துல பேசுகிறார், उससे बातें किया, அனனியாவிட்ட பேசுகிறார், हनन्याह से बातें किया, நீ போ, तू जा, அவன் தலைமையில கை வை. उसके सिर के ऊपर हाथ रख. அனனியா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போகிறார். हनन्याह परमेश्वर के आज्ञा पालन कर कर गया. இந்த சவுல் மீது கைகளை வைத்தார். शाऊल के ऊपर हाथ रखा. கண்களிலிருந்து மீன் செதில்கள் போல செதில்கள் உதிர்ந்து விழுந்தது. उसके आंखों पर से जो मछली के ऊपर के छिलके निकलते वैसे निकलने लगे. இப்பொழுது சவுலுடைய கண்கள் திறக்கப்பட்டது. अभी शाऊल का आंख खुल गया. கண் திறக்கப்பட்டவன் आंख खुलने के बाद அறிவு வந்தது,
சொல்லி उसको समझ आई, தன் பாவி என்பதை உணர்ந்து கொண்டார். वो पापी है कर समझ गया। அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா. हालेलुया। எந்த ஒரு மனுஷன் தன் பாவி என்பதை ஒத்துக்கொள்கிறானோ, जो भी मनुष्य अपन पापी है कर जान लेगा, எந்த ஒரு மனுஷன் தன் பாவி என்பதை உணர்ந்து கொள்கிறானோ, जो भी समझ जाएगा कि मैं पापी हूँ, அவனுக்குள் தான் உண்மையான ரட்சிப்பு உண்டாகும். उसके अंदर ही सच्चाई उदार होगा, அவனுக்குள்ள தான் உண்மையான ரட்சிப்பு உண்டாகும். उसके अंदर ही सच्चाई उदार होगा। தேவனுடைய பிள்ளைகள் அன்பாய் ஜெபிக்கவில்ல, प्रेम से प्रार्थना करना नहीं, தேவன் எந்த வழியில திருத்த சித்தம் கொண்டிருக்கிறாரோ, परमेश्वर किस रास्ते में उन्हें छुड़ाना सोचा है, கர்த்தருடைய சித்தத்துக்கு 100% அர்ப்பணியுங்க. परमेश्वर की इच्छा के अनुसार हमें 100% अर्पण करो। கர்த்தருக்கு தெரியும் யாரை எங்க கொட்டா சரி வரும். परमेश्वर जानता है किसे ठोकने पर, कहाँ ठोकने पर कैसे निकलेगा। நம்மை குறித்த சாட்சி குடும்பத்துல உண்டாக வேண்டும். अपने ऊपर गवाही अपने परिवार पर होना चाहिए। அல்லேலூயா हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அப்படினால் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் इसलिए उद्धार पाए परमेश्वर के लोग இயேசுவின் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டுமே அல்லாமல் यीशु के क्रूस के ऊपर घमंड करने के बोला कि, வேற எதையாயிலும் குறித்து மேன்மை பாராட்டிக் கொண்டிருந்தால், और किसी वस्तु पर अगर हम घमंड करते होंगे, நம்முடைய படிப்பை குறித்தோ பணத்தை குறித்தோ ஐஸ்வர்யத்தை குறித்தோ மேன்மை பாராட்டிக் கொண்டிருந்தால், अगर अपने पढ़ाई के, अपने धन संपत्ति के ऊपर हम घमंड करते रहेंगे, தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய முகப்பிரகாசிக்கப்பட முடியாது. अपना मुंह कभी चमकेगा नहीं। யாக்கோபு சொல்லுகிறார், याकूब कहता है, தன் மனைவிகளை பார்த்து சொல்லுகிறார், अपने पत्नियों को देखकर कहता है, அது தன்னுடைய மனைவியா இருந்தாலும் अपने पत्नी होने पर भी யாக்கோபு வாய் திறந்து சொல்லும்போது, याकूब अपने मुंह खोलकर कहता है, இவர்கள் கர்த்தர் எனக்கு தந்த மனைவி, ये परमेश्वर मुझे दी हुआ पत्नियां हैं, இவர்கள் கர்த்தர் எனக்கு தந்த மனைவி. परमेश्वर ने दी हुआ पत्नी है। தன் பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், अपने बच्चों को देखकर कहता है, இவர்கள் கர்த்தர் எனக்கு தந்த பிள்ளைகள். ये लोग हम परमेश्वर ने मुझे दिया है। தேவனுடைய பிள்ளைகள் எத்தனை பேருக்கு நிச்சயம் உண்டு? ऐसे कितने लोग निश्चय हैं? எங்க अनेक சகோதரிமார்கள் சொல்லுகிறார்கள், आई बहुत से बहन लोग कहते हैं, இந்த மனுஷனை கெட்டிட்டு வாழ்நாள் முழுதும் கஷ்டத்தை அனுபவிக்கிறேன். ये मनुष्य को पाकर मैं दिन भर कष्ट उठा रही हूँ। இந்த மனுஷனை கல்யாணம் முடியாமல் இருந்திருந்தால் நலமா இருந்திருக்கு. ये मनुष्य को अगर मैं शादी नहीं किया होता तो अच्छा होता। சில சகோதரமார்கள் சொல்லுகிறார்கள், कोई भाई लोग कहते हैं, இவளை கெட்டிட்டு நான் வாழ்நாள் முழுதும் கஷ்டப்படுகிறேன். ये बहन को शादी करके मैं बहुत दिन कष्ट उठा रहा हूँ, இவளை விட வேற யாரையாயிலும் கெட்டி இருக்கலாம். इसके वाला दूसरे किसी को मैं शादी कर लिया होता। தேவனுடைய பிள்ளைகளுடைய வாயிலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகள் வரவே கூடாது. परमेश्वर के लोगों से ऐसी बातें आनी नहीं चाहिए। ஒரு சகோதரி சொன்னார்கள், एक बहन ने कहा, இந்த பையன் ரொம்ப சேட்டை பண்றான், ये लड़का बहुत ही नटखट இவனை करता है, கண்ட்ரோல் பண்ணவே முடியல. इसे मैं कंट्रोल नहीं कर पा रहा हूँ। அப்ப சகோதரி சொல்லுகிறார்கள், उस बहन ने कहा, இவனை பத்ததுக்கு ஒரு அம்மிகளை பத்திருக்கலாம். इसे उत्पन्न करने से अच्छा मैं उस पाटा को उत्पन्न की होती। தாயினுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை ऐसा जो माता के मुंह से निकलने वाली बातें தேவ பிள்ளைகள் சொல்லணும், परमेश्वर के लोग कहना है, எனக்கு கர்த்தர் எனக்கு தந்த பிள்ளை, परमेश्वर ने मुझे दिया हुआ बच्चा, அது எந்த பிள்ளையா இருக்கட்டும், ये कोई भी बच्चे हो, கர்த்தர் எனக்கு தந்த பிள்ளை. परमेश्वर ने मुझे दिया हुआ बच्चा। இந்த ஒரு நம்பிக்கையும் விசுவாசமும் இருக்குமே ஆனால் ऐसा एक भरोसा और विश्वास होगा, எந்த தாயும் தகப்பனும் தன் பிள்ளைகளை பார்த்து இப்படி சொல்ல மாட்டார்கள். कोई भी माता पिता अपने बच्चों को देखकर इस प्रकार नहीं कहेंगे। சிலர் பிள்ளைகளை எரும மாடு என்று சொல்கிறார்கள். कुछ बच्चों को वो भैंस कहते हैं, ஒவ்வொரு பேர் வாயில வந்த பேரெல்லாம் சொல்கிறார்கள். और जो मुंह में बोली आते हैं वैसे उस प्रकार नाम रखते हैं। கர்த்தர் எனக்கு தந்த பிள்ளை என்கிற நிச்சயம் எவர்களுக்குள் இருக்கிறதோ, परमेश्वर ने बच्चे दिया है करके जिसके अंदर निश्चय है, அவர்கள் தங்கள் பிள்ளைகளை குறித்து சந்தோஷப்படுவார்களே அல்லாமல் वो अपने बच्चों के ऊपर आनंद होगा उसका, बल्कि அவர்கள் பிள்ளைகளை குறித்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேச वो மாட்டார்கள். अपने बच्चों को देखकर इस प्रकार नाम नहीं रखेंगे। அப்படினாலும் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், इसलिए एक चीज को समझ लेना है, நீதிமானை பகைக்கிறவர்களுடைய முகம் கெட்டு போகும், வெட்கப்பட்டு போகும். धर्मियों को जो बैर करता है उनका मुंह लज्जित हो जाएगा। பரிசுத்தவான்களை பகைக்கிறவர்களுடைய முகம் வெட்கப்பட்டு போகும். पवित्र लोगों को जो बैर करता है उनका मुंह लज्जित हो जाएगा। ஜெபிக்கிற மக்களை பகைக்கிறவர்களுடைய முகம் வெட்கப்பட்டு போகும். प्रार्थना करने वालों से बैर करने वालों का मुंह लज्जित हो जाएगा। கர்த்தருடைய சிலுவையை குறித்து அல்லாமல் வேறு எதாயிலும் குறித்து மேன்மைப்பட்டால் பாராட்டுகளுடைய முகம் வெட்கப்பட்டு போகும். क्रूस के छोड़कर दूसरे किसी वस्तु पर अगर हम घमंड करेंगे तो उनका मुंह लज्जित हो जाएगा। அல்லேலூயா हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर तुम्हें आशीर्वाद करे। வேதத்தில் சங்கீதத்தின் புஸ்தகம் भजन संगीता की पुस्तक அது 129வது சங்கீதம் 129वां अध्याय அது 5வது வசனத்தை வாசியுங்கள். उसका 5वां वचन पढ़ेंगे। சீயோனை பகைக்கிற அனைவரும் வெட்கப்பட்டு போவார்கள். जो सियोन से बैर करते हैं वो लज्जित हो जाएंगे। சீயோனை பகைக்கிற அனைவரும் வெட்கப்பட்டு जो போவார்கள். सियोन से बैर करते हैं वे लज्जित हो जाएंगे। சீயோன் என்பது தேவனுடைய ஆலயம். सियोन कहा तो परमेश्वर का मंदिर, தேவனுடைய பிள்ளைகள் சீயோன் என்பது உலகத்திலே தேவனுடைய ஆலயம்.
ये सियोन कहा जाएगा तो ये संसार में परमेश्वर का मंदिर, அது பரம காரியங்களை தரிசிக்கும் போது அதற்கு வேற அர்த்தங்கள். वो स्वर्गीय अगर बातें कहें तो उसका अर्थ दूसरा है। இந்த பூமியிலே சீயோன் என்பது தேவாலயம். ये संसार में सियोन बोला था परमेश्वर का मंदिर, தேவன் வாசப்படுகிற இடம், परमेश्वर जहाँ रहता है, தேவன் உலாவுகிற இடம். परमेश्वर जहाँ पर टहलता है। இந்த சீயோனை பகைக்கிறவர்கள் வெட்கப்பட்டு ये போவார்கள். सियोन को जो बैर करते हैं वो लज्जित हो जाएंगे। கர்த்தருடைய ஆலயத்தை பகைக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். परमेश्वर के मंदिर को जो बैर करते हैं वो लज्जित हो जाएंगे। கர்த்தருடைய ஆலயத்தை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள். परमेश्वर के मंदिर पर जो प्रेम करते हैं वो स्थिर रहेंगे। இன்னைக்கு நம்ம இன்னும் ஆராய்ந்து பார்ப்போம். हम अपने आप को जांच कर देखेंगे। கர்த்தருடைய ஆலயத்தை நேசிக்கிறோமா? हम परमेश्वर के मंदिर से प्रेम करते हैं। கர்த்தருடைய ஆலயத்தை நாம் நேசிப்போமேயானால் अगर परमेश्वर के मंदिर से हम प्रेम करते होंगे, எந்த சூழ்நிலை வந்தாலும் कोई भी परिस्थिति आने दो, தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய முகம் வெட்கப்பட்டு போக கர்த்தர் விடவே மாட்டார். हमारा मुंह लज्जित होने के लिए परमेश्वर छोड़ेगा ही नहीं। அப்படினால கர்த்தருடைய ஆலயத்தை நாம் நேசிக்க வேண்டும். इसलिए परमेश्वर के मंदिर से हमें प्रेम करना है। கர்த்தருடைய ஆலயத்தை நாம் நேசிக்க வேண்டும். हमें परमेश्वर के मंदिर को प्रेम करना है। தாவீது கர்த்தருடைய ஆலயத்தை நேசித்தார். दाऊद परमेश्वर के मंदिर को प्रेम करता था, அவருக்கு பெரிய ஆசை, उसको बहुत बड़ी इच्छा, நம்முடைய கையினால் கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும். अपने हाथों से परमेश्वर के लिए एक मंदिर को बनाना है। கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற வாஞ்சையினாலே परमेश्वर के मंदिर को बांधने का इच्छा रखने के कारण பொன் வேலைக்கு பொன்னையும், सोने के कीमत में सोना, வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும், चांदी की कीमत पर चांदी, கிம்மத் இல்ல வேலைக்கு, काम के लिए வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும், चांदी के काम के लिए चांदी, மர வேலைக்கு மரத்தையும், पेड़ के कामों के लिए पेड़, என்னென்ன வேலைக்கு என்னென்ன பொருள் வேண்டுமோ சகலவற்றையும் சமகரித்து வைத்தார். जो जो कीम के लिए काम के लिए चीजें चाहिए सभी चीजों को उसने पाकर रखा। எதற்காக சமகரித்து வைத்தார்? किसके लिए जमा करके रखा? தேவனுடைய ஆலயம் கட்டப்பட வேண்டும். परमेश्वर के मंदिर को बनाना है। தேவனுடைய ஆலயம் கட்டப்பட வேண்டும். परमेश्वर के मंदिर बांधकाम होना है। வேதத்தில் வாசிக்கிறோம், शास्त्र में पढ़ते हैं, தாவீது சொல்லுகிறார், दाऊद ने कहा, கர்த்தருடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. परमेश्वर के घर के निमित्त मेरे भक्ति को उसने पक्ष किया। தேவனுடைய ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. परमेश्वर के मंदिर के विरुद्ध मेरे मन में उदास हुई। அப்ப தேவனுடைய ஆலயத்தை குறித்த கரிசனை தாவீதுக்குள்ள இருந்தது. परमेश्वर के मंदिर के ऊपर का दर्शन दाऊद के अंदर था। கர்த்தருக்காய் ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும். परमेश्वर के लिए एक मंदिर बनाना है। கர்த்தருடைய ஆலயத்தை நேசிக்கிற ஒவ்வொருவரும் சுகித்திருப்பார்கள். परमेश्वर के मंदिर को जो भी प्रेम करते हैं वो स्थिर रहेंगे। கர்த்தருடைய ஆலயத்தை நேசிக்கிற ஒவ்வொருவரும் செழித்திருப்பார்கள். जो परमेश्वर के मंदिर पर प्रेम रखते हैं वो हरियाली होंगे। தேவனுடைய பிள்ளைகள் நாம் கர்த்தருடைய ஆலயத்தை நேசிக்கிறோமா? हम परमेश्वर के मंदिर को प्रेम करते हैं। கர்த்தருடைய ஆலயத்தை நேசித்தால், अगर परमेश्वर के मंदिर से प्रेम करेंगे, கர்த்தருடைய ஆலயத்திலே தேவனுடைய பிள்ளைகள் எந்த வேலையும் செய்ய தயங்க மாட்டார்கள். परमेश्वर के काम मंदिर में जो भी काम करने के लिए वो लोग उदास ना होंगे। ஏனென்றால் கர்த்தருடைய ஆலயம் தேவன் தாம் உலாவுகிற இடம். क्योंकि परमेश्वर के मंदिर में परमेश्वर टहलता है। கர்த்தருடைய ஆலயம் தேவன் வாசம் பண்ணுகிற இடம். परमेश्वर के मंदिर में परमेश्वर रहता है। இந்த இடத்துல செய்யப்படுகிற கொடுக்கிற ஒவ்வொரு காரியத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். ये सभी चीजें यहाँ पर जो भी हम काम करते हैं सभी परमेश्वर स्वीकार करता है। இந்த அறிவு இருக்குமேயானால் ये अगर जानकारी होगा தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஆலயத்தை நேசிப்பார்கள். तभी परमेश्वर के मंदिर के ऊपर प्रेम करेंगे। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய ஆலயத்திலே परमेश्वर के मंदिर पर நான் சண்டே கிளாஸ் எடுத்துட்டு இருந்தேன். मैं संडे स्कूल चला रही थी। சண்டே கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்பாக संडे क्लास लेने से पहले எனக்கு ஒரு ஆசை, தேவனுடைய ஆலயத்தை பெருக்கி நான் பாய் போடணும். मुझे एक इच्छा थी कि परमेश्वर के मंदिर को झाड़ू मारकर चटाई बिछाना है। அதுல ஒரு பெரிய ஆசை. ऐसा एक बड़ी इच्छा थी। அதனால இங்க இருந்து தாராவிக்கு ஆராதனைக்கு போனோம். यहाँ से धारावी के लिए आराधना भी जाते थे। 8:05க்கு ஒரு ட்ரெயின் அப்ப இருந்துச்சு. 8:05க்கு ஒரு ட்ரெயின் இருந்தது. 8:05 को एक ट्रेन रहता था। அந்த ட்ரெயினை பிடிச்சாச்சுன்னா ஆராதனைக்கு முன்னாடியே போய் சேர்ந்துடலாம். वो ट्रेन को पकड़ेंगे तो आराधना के पहले ही जाकर पहुंच जाएंगे। அதனால 8:05க்குள்ள ட்ரெயினை பிடிச்சு நான் போவேன். इसलिए 8:05 को जो ट्रेन था वो पकड़कर मैं जाती थी। ஒரு நாள் ஆராதனைக்கு முன்னதாகவே போய் एक दिन आराधना के पहले ही जाकर கர்த்தருடைய ஆலயத்திலே நான் பாய் விரித்து கொண்டிருந்தேன். परमेश्वर के मंदिर पे मैं चटाई बिछा रही थी। பாஸ்டர் அங்க இருந்து வந்தாங்க. पास्टर जी वहां से आए। இது யாரு அப்படின்னு. ये कौन है पूछे। நான் தான் அப்படின்னு. मैं ही हूं करके कहे। பரிசுத்தாவி பெற்றிருக்கியான்னு கேட்டாங்க. पवित्र आत्मा पाया है क्या। இல்ல அப்படின்னு. नहीं गया। அப்போ நீ பாய் போட கூடாது. तू चटाई नहीं डालना। பரிசுத்தாவின் அபிஷேக பெற்றவர்கள் வருவார்கள். पवित्र आत्मा से अभिषेक जो पाए वो लोग आएंगे। அவர்கள் வந்து ஆலயத்திலே பாய் போடுவார்கள். वो लोग आकर मंदिर में चटाई बिछाएंगे। அந்த ஒரு வார்த்தை மிகவும் கஷ்டத்தை
உண்டாக்கி वो बातें बहुत कष्ट उठाकर அந்த கஷ்டத்தினால தேவ சமூகத்துல உட்கார்ந்து அழுது கர்த்தரை அபிஷேகத்தினால் நிரப்பினார். उस कष्ट में उठाकर प्रार्थना किया, परमेश्वर ने आत्मा से भरा। தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? हम किस प्रकार है? தேவனுடைய ஆலயத்திலே பாய் போடுகிறது ஒரு ஊழியம். परमेश्वर के मंदिर पर जो चटाई बिछाते हैं वो भी सेवकाई है। தேவனுடைய ஆலயத்தை பெருக்குவது ஒரு ஊழியம். परमेश्वर के मंदिर को जो झाड़ू मारते हैं वो भी सेवकाई है। கர்த்தருடைய ஆலயத்தில் செய்யப்படுகிற ஒவ்வொரு காரியமும் ஊழியம். परमेश्वर के सेवकाई मंदिर में जो भी बात करते हैं, जो भी काम करते हैं, वो सब सेवकाई है। அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள்ல ஈடுபடும் போது इस प्रकार के बातों पर हम जब भी काम करते हैं, எல்லாராலும் ஈடுபடவே முடியாது. ये सभी लोग नहीं कर पाते हैं। கர்த்தருடைய ஆலயத்தை நேசிக்கிறவர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்காக செயல்படுவார்கள். परमेश्वर के मंदिर पे जो प्रेम करते हैं वही परमेश्वर की बातों पर काम करेंगे। அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஆலயத்துக்காக எந்த அளவுக்கு செயல்படுகிறாய்? आज हम परमेश्वर के कामों के लिए कितने ही आगे बढ़ते हैं, எந்த அளவுக்கு செயல்படுகிறாய்? कितना हम आगे बढ़ते हैं। ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். परमेश्वर हमें देखता है। அந்த காலத்தில் இருந்த விசுவாசிகள் சரீரத்திலே பாடுபட்டார்கள். जब भी वो जमाने के लोग अपने शरीर से वो लोग प्रयास उठाए, சரீரத்திலே பாடுபட்டார்கள். शरीर पे उन्होंने प्रयास उठाया। அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், पौलुस ने इस प्रकार कहा, செலவில்லாமல் சுவிசேஷத்தை ஸ்தாபிக்க நான் பிரயாசப்பட்டேன். बिना खर्चे के सुसमाचार सुनाने के लिए मैंने इच्छा रखा। செலவில்லாமல், बिना खर्चे के, அப்ப செலவில்லாமல் ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமானால் बिना खर्चे के कुछ काम करना है तो அது சரீரத்திலே பாடுபட்டால் தான் முடியும். अगर वो शरीर में हमें प्रयास उठाएंगे तभी होगा। எவ்வளவு பெரிய செல்வந்தன் कितना ये धर्मी, சரீரத்திலே பாடுபட்டு சுவிசேஷ ஊழியத்தை செய்கிறார். वो कितना ही बड़ा धनी था, तभी भी उसने अपने बल के द्वारा उसने सुसमाचार सुनाया। அது அந்த காலம். वो तो वो जमाना था। ஆனா நாட்கள் கடந்து கடந்து போகிறது. वो दिन बीतते बीतते गया, பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள் பெருகிறது. बच्चों का पढ़ाई का काम बढ़ने लगा। குறிப்பிட்ட வருஷங்களுக்கு முன்பாக कुछ साल के पहले வேலை சர்ச்சில் வேலை நடந்து கொண்டிருந்தது. चर्च में काम चल रहा था। ஒரு சகோதரனை கூப்பிட்டேன், एक भाई को बुलाया, இங்க சர்ச்சில் வேலை நடக்குது, நீங்க கொஞ்சம் வாங்க அப்படின்னு. ये चर्च में काम चल रहा है, तुम जरा आइए। அவர் சொன்னா, उन्होंने कहा, என்னால வேலை செய்ய முடியாது, मेरे से काम करने नहीं होगा, அதனால ஒரு ஆளை வேலைக்கு வைங்க, அந்த ஆளுக்குரிய சம்பளத்தை நான் கொடுத்துறேன். इसलिए एक व्यक्ति को तुम काम पे रख लीजिए, उसका जो भी तनख्वाह रहेगा मैं दूंगा। இதெல்லாம் நாட்கள் பெருக பெருக விசுவாசிகளுடைய சுபாவங்கள் மாறுகிறது. ऐसे दिन बीतते बीतते उस व्यक्तियों का स्वभाव बदलने लगता தேவனுடைய है। பிள்ளைகள் கர்த்தருடைய ஆலயத்தை நீங்கள் நேசிக்கணும். इसलिए परमेश्वर के लोगों, तुम्हें परमेश्वर के मंदिर से प्रेम करना है। ஆண்டவர் சொன்னார், परमेश्वर कहा है, உங்கள் உடையதை அல்ல, तुम्हारा नहीं, உங்களை நான் விரும்புகிறேன். तुम्हें मैं चाहता हूँ। நாம நினைக்கும் பணத்தை கொடுத்து விட்டால் போதும். हम सोचते हैं कि पैसा दिया तो बस हो गया। பைசாவை கர்த்தர் எதிர்பார்க்கல. पैसा को परमेश्वर नहीं अच्छा रखता। உங்களுடையது எனக்கு தேவையில்லை. तुम्हारे पास जो है वो नहीं, ஏன்னா உங்களிடத்தில் இருக்க எல்லா என்னிடத்திலிருந்து வந்தது. तुम्हारे पास जो भी है वो मेरे ओर से आया है, அதனால உங்களிடத்தில் உள்ளது அல்ல, इसलिए तुम्हारे पास जो है वो नहीं, உங்களையே நான் தேடுகிறேன். तुम्हें ही मैं ढूंढता हूँ। தேவனுடைய பிள்ளைகள் எவ்வளவு பலவீனமா இருந்தாலும் कितना ही निर्बल होने पर நாம போய் ஆபீஸ்ல கையெழுத்து போட்டு வர்றோம். हम जाकर ऑफिस में हस्ताक्षर डालते हैं। எவ்வளவு பலவீனமா இருந்தாலும் कितना ही निर्बल आने पर தேவனுடைய ஆலயத்தை நேசிக்கிறவர்கள் தேவனுடைய ஆலயத்தில் வேலை செய்வார்கள். परमेश्वर के मंदिर को प्रेम करने वाले परमेश्वर के मंदिर पर काम करेंगे। அது ஒரு ஊழியம். वो एक सेवका ही है। வாலிபர்கள் இதை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். जवान बच्चे इसे अच्छे तरह जान लेना है। நீங்கள் இந்த வழிகளிலே முன்னேற வேண்டும். तुम्हें इस रास्तों पर बढ़ना है। உங்களை பார்த்து அடுத்த ஜெனரேஷன் உருவாக்கப்பட வேண்டும். तुम्हें देखकर दूसरा पीढ़ियां उठना है। அதனால தலைமுறை தலைமுறையாய் ஜெனரேஷன் உருவாகும்படியாய் வாலிபர்கள் முன்னிருக்க வேண்டும். इसलिए पीढ़ी पीढ़ी बढ़ने के लिए जवान लोग उठकर खड़ा होना है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இது ரொம்ப மோசமான ஒரு காரியம். अरे बहुत उदास वाली बात है। வாலிபர்கள் திருமணம் முடியும் வரைக்கும் கர்த்தருடைய காரியங்களில் ஈடுபடுகிறார்கள். जवान लोग शादी होने के पहले तक इस कामों पर आते हैं। யாரையும் குற்றப்படுத்துவதற்காக அல்ல, किसी को दोष दिलाने के लिए नहीं। அதனால என்ன பேசுறாங்க ஒண்ணு பேசுறாங்கன்னு சொல்லி வீட்டுல போய் சண்டை போடக்கூடாது. इसलिए मेरे लिए बात कर रहे, तुम्हारे लिए बात कर रहे करके घर पर जाकर झगड़ा न करना। திருமணம் முடிந்த பிறகு शादी होने के बाद தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग அவர்கள் ஆலயத்திலே வந்து வேலை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலே अगर चर्च पर आकर काम करने के लिए सोचेंगे तो भी, இப்ப இருக்கிற சகோதரிமார்களுக்கு சொல்றேன், अभी के बहन लोग को बोल रही हूँ, உடனே போன் பண்ணிடுவாங்க, तुरंत फोन लगाते हैं, எங்க இருக்கீங்க? किधर हो? ஐயோ நான் சர்ச்சில் இருக்கேன். मैं तो चर्च में हूँ। 5 நிமிஷம் கழிக்காது 5 मिनट नहीं होता, திரும்ப ஒரு போன் வரும், फिर से कॉल आता है, எங்க இருக்கிறீங்க? किधर हो? சர்ச்சில் இருக்கேன். चर्च में हूँ। இந்த மனைவிமார் பண்ற வேலை ये पत्नियां जो काम करती है, சகோதரமார்கள் நிம்மதியா வந்து சர்ச்சில் வேலை செய்ய முடியல. भाई लोग अपने आनंद से काम नहीं कर पा रहे हैं। தேவனுடைய பிள்ளைகள் நாம் கவனமா இருக்க வேண்டும். इसलिए
ध्यान पूर्वक रहना है। ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு மனுஷன் வளருவதற்கு மனைவிமார்கள் தடையா இருக்க கூடாது. आत्मिक जीवन में बढ़ने के लिए पत्नियां कभी रोक न लगाए। அதனால சகோதரமார்கள் கூட்டிட்டு வந்து மனைவியும் கூட்டிட்டு வந்துரு. इसलिए बहन भाई लोग अपने पत्नी को भी लेके आ जाइए। வா நீ வா. तू भी आ जा। என்ன வேலை செய்யணுமோ நீனு வா. जो काम करने का तू भी आ जा। இல்லையா நீனு வீட்ல இரு நானும் வீட்ல இரு. नहीं तो तू भी घर पर है मैं भी घर पर रहती हूँ। ரொம்ப மோசமா உலகம் போயிட்டு இருக்கு. ऐसे परिस्थिति हो रही है। குறுகின மட்டத்துக்குள்ளே உலகம் வந்து கொண்டு இருக்கிறது. हम ऐसे एक गोल पर ही घूम रहे हैं। கூட்டு குடும்பமாய் வாழ்ந்த நாட்கள் உண்டு. अपन परिवार रूप से रहते थे। எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் அத்தனை பிள்ளைகள் கூட்டு குடும்பமாய் இருந்தார்கள். कितने ही बच्चे रहने पर भी बच्चे लोग एक साथ रहते थे। நாட்கள் கடந்து போக போக ऐसे एक दिन बीतते बीतते மாமியார் வீட்ல மட்டும் தங்கி இருந்தார்கள். सास के घर पे सिर्फ रहते थे। இப்பொழுது காலம் மாறும் போது अभी दिन बदलने के बाद தானும் தன் புருஷனும் என்று நினைக்கிறார்கள். वो और अपने पति घर का सोचते हैं। தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் இருவரும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று वो விரும்புகிறார்கள். दो ही लोग आनंदित से रहना कर सोचते हैं। அதுவும் அல்லாமல் புருஷன் தன் கைக்குள்ள இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். वही ना अपना पुरुष भी अपने हाथों पर ही रहना कर सोचते हैं। ரொம்ப கேவலமான காரியம். बहुत ही उदास वाली बातें हैं। ஆமா விசுவாசிகளா இருந்துட்டு विश्वासी लोग रहने पर भी புருஷமார் எங்கேயும் போயிட கூடாது. पुरुष किधर भी नहीं जाना चाहिए। ஒரே போன் लगातार फोन करते हैं। போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சாலும் வீட்ல போய் சண்டை. फोन अगर स्विच ऑफ करेंगे तो घर पर जाकर झगड़ा। அதனால கல்யாணம் முடிந்த பிறகு சகோதரமார்கள் சர்ச்சில் வந்து வேலை செய்ய பிரயாசப்பட்டாலும் அவர்களால முடியல. तभी भी शादी होने के बाद अगर चर्च पर अगर काम करने के लिए वो सोचते हैं परंतु नहीं कर पाते हैं। உணர்வடையும்படியாக நான் சொல்லுகிறேன். विवेकित होने के लिए मैं बता रही हूँ। கர்த்தருடைய ஆலயத்தை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள். परमेश्वर के मंदिर पर जो प्रेम करते हैं वो सुखी रहेंगे। கர்த்தருடைய ஆலயத்தை நேசிக்கிறவருடைய முகம் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகாது. परमेश्वर के मंदिर पर जो प्रेम करते हैं उनका मुंह कभी लज्जित ना होगा। हालेलुया हालेलुया। கர்த்தருடைய ஆலயத்தை நேசிக்கிறவர்கள் इसलिए परमेश्वर के चर्च को जो भी प्रेम करते हैं கர்த்தருக்காக செய்கிறவர்கள் परमेश्वर के जो काम करते हैं கர்த்தருக்காக கொடுக்கிறவர்கள் परमेश्वर के जो देते हैं ஒரு நாள் வெட்கமடைவா மாட்டார்கள். कभी लज्जित ना होंगे। ஏனென்றால் क्योंकि நம்முடைய ஆண்டவர் யாருக்கும் கடனாளி அல்ல. परमेश्वर किसी के लिए भी कर्जा नहीं रहता है। கர்த்தர் யாருக்கும் கடனாளி அல்ல. परमेश्वर किसी के लिए भी कर्जा नहीं देता। தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தருக்கு கொடுக்கும்போது हम परमेश्वर को देते समय கர்த்தரை பெருக பண்ணி परमेश्वर से बढ़ाकर அவர் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி उसे दबाकर हिलाकर उपमट के गिरने समान நன்றாய் அலைந்து தம் நம்முடைய மடியில திருப்பி தருகிறவர். अच्छे से तोलकर परमेश्वर हमें देता है। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। சிஎஸ் சர்ச்சுகள்ல सीएसए चर्च पर ஏலம் விடுவாங்க. नीलामी देते हैं। நிலாவா लीलाव देते हैं। நிலாவு ஆமா நிலாவு நிலா கிடையாது நிலாவு नीलाव देते हैं। ஆமா சிஎஸ் சர்ச்ல ஏலம் கொடுக்கறாங்க. सीएसए चर्च पर ऐसा होता है। வீட்ல கோழி முட்டை விட்டுதுன்னா अगर घर पर मुर्गी पहला अंडा दे சர்ச்சில் கொண்டு முட்டை வைப்பாங்க. वो अंडे को लेकर चर्च में लेके रखते हैं। ஆராதனை முடிந்த பிறகு கோயில் குட்டியாரு அந்த முட்டை எடுத்து ஏலம் போடுவார். वो आराधना खत्म होने के बाद उसका नीलाव होता है। ஒரு முட்டை एक अंडा 101 ரூபாய் 150 ரூபாய் வரைக்கும் ஏலம் போகும். 101 150 तक जाता है। அவர்கிட்ட கேட்டா उनसे पूछे तो அவங்க என்ன சொல்றாங்க? वो क्या कहते हैं ஒரு முட்டை தான். एक ही अंडा। சிலவங்க அவங்க முட்டையை கொண்டு வைப்பாங்க அவங்களே வாங்கிட்டு போவாங்க. जो उन अंडा रखते हैं वही फिर लेके जाते हैं। 101 ரூபாய்க்கு ஒரு முட்டையை வாங்கிட்டு போவாங்க. 120 रुपए में अंडा लेके जाते हैं। கேட்டா சொல்லுவாங்க पूछेंगे तो कहते हैं ஆலய ஃபண்ட்ல பணம் சேரும். चर्च के फंड में होगा। சர்ச் ஃபண்ட்ல பணம் சேரும். चर्च के फंड में पैसा जमा होगा। அதனால அவ்வளவு விலை கொடுத்து ஏல பொருட்களை ஏலம் வாங்கி கொண்டு போகிறார்கள். इसलिए उतना कीमत देकर उस वस्तु को लेके जाते हैं। தேவனுடைய பிள்ளைகள் ஒரு வகையில பார்க்கும்போது ऐसे एक तरीके से देखते समय நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் अपना परमेश्वर यीशु कहता है என்னுடைய ஆலயத்தை வியாபார வீடு ஆக்காதீர்கள். मेरे घर को तुम व्यापार स्थल मत बनाओ। இந்த ஒரு காரியத்துக்காக इस एक बात के लिए தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய சர்ச்சுகள்ல ஏலம் என்கிற ஒரு காரியம் அனுமதிக்கப்படவில்லை. अपने चर्च में ऐसा नीलामी का बातें नहीं होती है। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்க வேண்டுமானால் हमारे चर्च में अगर भोजन होना है तो ஏலம் கொடுக்கிறதுனால அல்ல. हमें नीलामी देना अच्छी बात नहीं है। கர்த்தர் சொல்லுகிறார் परमेश्वर कहता है என்னுடைய ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்க வேண்டுமானால் हमारे चर्च पे अगर भोजन होना है तो உங்கள் தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். तुम्हारे दशवान सभी भंडार में ले आइए। அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து तब मैं आकाश को खोलकर இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்களை நான் ஆசீர்வதிப்பேன். कोई रास्ता न बसते हुए मैं आशीर्वाद भर दूंगा। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया।
தசம பாகத்தை குறித்து நான் ஒரு நாளும் பிரசங்கம் பண்ணுவது கிடையாது. दशवांश के रूप में मैं कभी प्रचार नहीं की हूँ. அவர்கள் யார் மூலமாவது கேள்விப்பட்டு அல்லது வேதவசனத்தை வாசித்து கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்தால் அவர்கள் கொடுப்பார்கள். वो किसी और से सुनकर या परमेश्वर के वचन उनसे बातें करने पर वो देते हैं. நான் அதை பற்றி ஒரு நாள் நான் பிரசங்கம் பண்ணுவது मैं கிடையாது. उसका कभी प्रचार नहीं किया है, ஏன்னா अनेक பேசுவார்கள். क्योंकि बहुत लोग कहते हैं, பண ஆசை வந்துட்டு போல அதனால இப்படி பேசுறாங்கன்னு சொல்லுவாங்க. धन लोग भी आ गया कर ऐसा कहते हैं करके बोलते हैं. அதனால கர்த்தரையே நம்பி ஜீவிக்கிறோம். इसलिए परमेश्वर के ऊपर भरोसा रखकर विश्वास करते கர்த்தரை हैं. நம்புகிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். परमेश्वर पर भरोसा रखने वाले को परमेश्वर कभी हाथ न छोड़ता. தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு நான் எதற்காக சொல்லுகிறேன்? मैं आज क्यों कह रही हूँ, ஆண்டவருடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग கர்த்தருக்கு தசம பாகம் கொடாதவர்கள் परमेश्वर के लिए जो दशवांश नहीं देते வேதத்தில் हैं, எழுதப்பட்டிருக்கிறது, शास्त्र पे लिखा गया है, அவர்கள் கர்த்தரை வஞ்சிக்கிறார்கள். वो लोग परमेश्वर को वंचित कर रहे हैं. ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है, நீங்கள் என்னை வஞ்சித்தீர்கள். तुम मुझे वंचित कर रहे हो. எதனால் என்றால் क्यों? தசம பாகத்தினால் நீங்கள் என்னை வஞ்சித்தீர்கள். दशवांश के रूप में तुमने मेरे वंचित किया है. நீங்கள் என்னை ஏமாற்றினீர்கள். तुमने मुझे फंसाया है. எதனால் ஏமாற்றினோம் என்று கேட்கிறீர்கள். इसलिए फंसाया करके पूछते हो. தசம பாகத்தினால் நீங்கள் என்னை ஏமாற்றினீர்கள். दशवांश के रूप में तुम फंसा रहे हो. தசம பாகம் கர்த்தருக்குரியது. दशवांश परमेश्वर का है. தசம பாகம் பரிசுத்தம் உள்ளது. दशवांश पवित्र है. பரிசுத்தமானதை விழுங்குகிறது மனுஷனுக்கு கண்ணியா இருக்கு. जो पवित्र है उसे हम पा लेंगे तो वो हमारे लिए फंदा बन जाता है. அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. ஆண்டவருடைய பிள்ளைகள் திருவிருந்து ஆராதனை வைக்கிறோம். प्रभु भोजन का आराधना रखते हैं. திருவிருந்து ஆராதனைக்கு வருகிறார்கள். प्रभु भोजन की आराधना में आते हैं. ரெண்டு வரியில நீங்க சாட்சி சொல்லணும்னு சொல்லுவோம். दो शब्द में तुम्हें गवाही बताने का ரெண்டே कहते வார்த்தை. हैं. दो ही बातें. ஊழியக்காரர்கள் என்ன சாட்சி சொல்லுகிறார்களோ அதை எல்லாரும் சொல்வார்கள். सेवकाई लोग जो कहते हैं वही सब लोग दोहराते हैं. முத வார்த்தை சொல்லுவார்கள், पहली बात बोलते हैं, ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற இந்த திருவிருந்திலே जो आयोजित किया हुआ है प्रभु भोजन पर பங்கெடுப்பதற்கு நான் தகுதியா இருக்கிறேன். मुझे सहभागी होने के लिए मुझे पात्र बनाया है. சபையிலும் வெளியிலும் இருக்கிற எல்லா மக்களோடும் நான் சமாதானமா இருக்கிறேன். कलिसिया में और बाहर रहने वाले सभी व्यक्तियों के साथ मैं सभी समाधान से रहता हूँ. இந்த ரெண்டு வார்த்தையை சொல்லிட்டு நான் தகுதி என்று உட்கார்ந்து கொள்கிறார்கள். ये सभी चीजों को बोल कर मैं पात्र होकर कर बैठ जाते हैं. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை வஞ்சிக்கிறீர்கள். तुम परमेश्वर को वंचित कर रहे हो. ஆண்டவரை ஏமாற்றுகிறீர்கள். परमेश्वर को फंसा रहे हो. கர்த்தரை ஏமாற்றி விட்டு நான் இந்த திருவிருந்து ஆராதனைக்கு பங்கா இருக்கிறேன் என்று சொல்வது பொய் சாட்சி. तुम परमेश्वर को फंसा कर परमेश्वर के सामने में पात्र होकर कहना ये झूठी गवाही है. அதனால தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் சாட்சியை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். तभी ये गवाही को परमेश्वर स्वीकार नहीं करेगा. நீங்கள் தகாத விதமாய் பந்தியிலே பங்கெடுத்தால், अगर तुम उस प्रकार से अगर तुम उस भोजन में भाग लोगे, அது உங்களுக்கு வியாதியை கொண்டு வரும். वो तुम्हारे लिए बीमारी ले आएगा. அது உங்கள் வாழ்க்கையில் நஷ்டத்தை கொண்டு वो வரும். तुम्हारे जीवन में नष्ट ले आएगी. ஆனபடினால ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், इसलिए एक चीज जांच लो, கர்த்தரை வஞ்சிக்கிறவர்கள், परमेश्वर को वंचित करने वाले, கர்த்தரை ஏமாற்றுகிறவர்கள், परमेश्वर को फंसाने वाले, தசம பாகத்தில் உண்மை இல்லாதவர்கள், दशवांश में सच्चाई नहीं है, அவர்கள் திருவிருந்து ஆராதனையிலே பங்கெடுக்க கூடாது. वो लोग प्रभु भोजन में नहीं भाग होना. திருவிருந்து ஆராதனையிலே நீங்கள் பங்கெடுக்க கூடாது. तुम वो प्रभु भोजन में भाग न लेना. அப்படி நீங்கள் பங்கெடுத்தால், ऐसा अगर तुम भाग लोगे, தேவ பிள்ளைகள் உங்கள் சரீரத்தில் வியாதி வரும். तुम्हारे शरीर में बीमारी होगी. உங்கள் வாழ்க்கையிலே நஷ்டங்களும் கஷ்டங்களும் உண்டாகும். तुम्हारे जीवन में कष्ट और नष्ट आएंगे. இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவரை உணர்த்தினபடி நான் சொல்லிக் ये கொண்டிருக்கிறேன். पवित्र आत्मा मुझे बताने के कारण मैं बता रही हूँ. வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லி தராதிருந்தால், वचन अगर मैंने नहीं बताया होगा, நான் அறிந்த சத்தியத்தை உங்களுக்கு சொல்லி தராதிருந்தால், जो मैंने सत्य को जाना है वो अगर नहीं बताएंगे, அது எனக்கு பாவமாகும். वो मेरे लिए पाप है. நான் படிக்கவில்லை, मैंने पढ़ा नहीं நான் है, பேதை, मैं पढ़ी लिखी नहीं வேதத்தை हूँ, குறித்த அறிவு இல்லை. वचन की जानकारी नहीं है. ஆனாலும் ஆவியான உணர்த்துகிற காரியத்தை நான் சொல்லிக் फिर கொண்டிருக்கிறேன். भी पवित्र आत्मा जो मुझे बता रहा है उसी बातों को मैं बता रही हूँ. தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். इसलिए तुम सच्चाई को जानो और सच्चाई तुम्हें छुड़ाएगा. ஆண்டவரை ஏமாற்றுகிறவர்கள், परमेश्वर को फंसाने वाले, ஆண்டவரை வஞ்சிக்கிறவர்கள், परमेश्वर को वंचित करने वाले, கர்த்தருடைய காரியத்தை, परमेश्वर के कामों पर, கர்த்தர் பரிசுத்தமாக்கின தசம பாகத்தை परमेश्वर ने जो पवित्र किया हुआ दशवांश को எவர்களாயில் விழுங்கினால், जो भी वो उसे ले लेगा, அது அவர்களுக்கு கன்னியாய் மாறி போகும். वो उनके लिए फंदा बन जाएगा. அவர்கள் தேவனுடைய திருவிருந்திலே பங்கெடுத்தால், अगर वो परमेश्वर के प्रभु भोजन में भाग लेंगे, அது பெரிய குற்றமாயிரும். वो बहुत बड़ा दोष हो जाएगा. பரிசுத்தத்தோடு கர்த்தரை பின்பற்ற வேண்டும். पवित्रता के साथ परमेश्वर की पीछा करना. அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. ஆனபடினால் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், इसलिए एक चीज को जांच लो, யாக்கோபின் முகம் வெட்கப்படுவதில்லை, याकूब का मुंह कभी लज्जित ना होगा. ஆனால் நீதிமானை பகைத்தால் முகம் வெட்கப்படு. धर्मियों को अगर बैर करेंगे तो लज्जित होगे. பரிசுத்தவான்களை பகைத்தால் முகம் வெட்கப்படு. पवित्र लोगों को अगर बैर करोगे तो लज्जित होगे. ஜெபிக்கிறவர்களை பகைத்தால் உங்கள் முகம் வெட்கப்படு. प्रार्थना करने ऊपर बैर करोगे तो लज्जित होगे. தேவனுடைய பிள்ளைகள் தசம பாகத்தை
முடியாது. दशवांश को अगर तुम छुपाओगे तो परमेश्वर का प्रेम तुम्हारे ऊपर ना आएगा. தசம பாகத்தை விழுங்குவது நீங்கள் கர்த்தரை வஞ்சிப்பது, கர்த்தரை ஏமாற்றுவது. दशवांश को न देना वो परमेश्वर को वंचित करना और परमेश्वर को फंसाना है. சீயோனை பகைக்கிறவருடைய முகம் வெட்கப்பட்டு போகும். सियोन से जो बैर रखते हैं उनका मुंह लज्जित होगा. மாத்திரமல்ல, इतना ही नहीं, தேவனுடைய பிள்ளைகளின் வேதத்தில் வாசிக்கும் போது शास्त्र में पढ़ते समय ஒரு வசனத்தை வாசியுங்கள். एक वचन को पढ़िए. சங்கீதம் 71:1 வாசிங்க. भजन संगीता 71 का 1. கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், यहोवा मैं तेरे ऊपर शरणागत हूँ, நான் ஒரு நாள் வெட்கமடையாதபடி செய்யும். मेरा आशा कभी टूट ना पाए. வேதத்துல வாசிக்கிறோம், शास्त्र में पढ़ते हैं கர்த்தரை நம்புறவருடைய முகம் ஒரு நாள் வெட்கப்படாது. परमेश्वर को भरोसा रखने वालों को कभी लज्जित ना होंगे. கர்த்தரை நம்புறவருடைய முகம் ஒரு நாள் வெட்கப்படாது. यहोवा पर भरोसा रखने वालों का कभी मुंह लज्जित ना होगा. நீங்கள் வெட்கப்பட்டு போகாதிருக்க வேண்டுமானால், तुम लज्जित ना होना है तो, நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக தலை குனிந்து போகாதிருக்க अगर வேண்டுமானால், तुम्हारे शत्रु के सामने तुम्हारा सर नीचे न झुकना है तो, சத்துருக்களுக்கு மத்தியிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த வேண்டுமானால், शत्रु के बीच में परमेश्वर अगर मेज ओपन करना है तो, ஆண்டுடைய பிள்ளைகள் நீங்கள் கர்த்தரை நம்பணும். तुम्हें परमेश्वर पर भरोसा रखना है. நீங்கள் கர்த்தரை நம்பினால் तुम परमेश्वर पर भरोसा रखोगे, கர்த்தர் உங்களை ஒரு நாள் வெட்கப்பட விட மாட்டார். परमेश्वर कभी तुम्हें लज्जित होने न देगा. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆசாவுக்கு, इस्राएल राजा आशा पर, எத்தியோப்பியாவின் ராஜாவாகிய சேராவுக்கு एथियोपिया के राजा सेरा के ऊपर சண்டை வந்தது. दोनों के बीच में युद्ध हुआ. ரெண்டு பேருக்கும் யுத்தம் வந்தது. दोनों के बीच में युद्ध हुआ. இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆசாவுக்கு आसन जो इस्राएल का राजा था, 1,80,000 சேனைகள் மட்டும் இருந்தது. 1,80,000 सेनाएं थी. 1,80,000 சேனைகள். 1,80,000. ஆனால் அவனை எதிர்த்து வந்த எத்தியோப்பியாவின் ராஜா சேராவுக்கு, सेरा जो एथियोपिया का राजा जो विरोध आया था, அவனுக்கு 10 லட்சம் சேனைகள் இருந்தது. उसके पास 10 लाख सेनाएं थे. 10 லட்சம் சேனை இருந்தது மட்டுமல்லாமல் 10 लाख सेना होना ही बल्कि 300 ரதங்களும் இருந்தது. 300 रथ भी थे. அவனுக்கு இருந்தது வெறும் 1,80,000 சேனைகள். उसके पास सिर्फ 1,80,000 सेनाएं सिर्फ थी. எதிரிடத்தில் இருந்தது 10 லட்சம் சேனைகள், पर विरोधी के पास 10 लाख सेनाएं थी. 300 ரதங்கள். 300 रथ भी थे. பார்க்கிறார் ஆசா. अभी आशा देख रहा है, ஆசாவுக்கு பயம் வந்தது. उसको डर आने लगा. ஆசா வேதத்தில் வாசிக்கிறோம், हम पवित्र शास्त्र में पढ़ते हैं, ஆசா கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து आशा जो परमेश्वर के सम्मुख पर அவன் गिरकर சொல்லுகிறான், उसने कहा, கர்த்தாவே, हे परमेश्वर, பலன் உள்ளவனுக்காகிலும் बल जिसके पास है, பலன் இல்லாதவனுக்காகிலும் जिसके पास बल नहीं है, உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். सहायता करना तुम्हारे लिए सरल बात है. இப்பொழுதும் இந்த விஷயத்திலே इसलिए इस समय पर ஆண்டவரே, நாங்கள் உம்மையே நம்பி இருக்கிறோம். मैं सिर्फ तुम्हें और ऊपर भरोसा रखा हूँ. சத்திரியங்களை மேற்கொள்ள விடாதபடி நீ செய்யும். शत्रु हमारे ऊपर प्रबल न होते हुए तुम தேவ काम कीजिए. சமூகத்திலே விழுந்து ஜெபிக்கிறார். परमेश्वर के समूह में बैठकर प्रार्थना करने लगा. தேவனுடைய பிள்ளைகள், परमेश्वर के लोग, கர்த்தர் செய்த ஒரு காரியம், परमेश्वर ने किया हुआ काम, இந்த மோவாபின் ராஜா, ये मोआब का राजा, இஸ்ரவேலின் ராஜா, इस्राएल राजा, ரெண்டு பேருக்கும் இடையிலே दोनों के बीच में கர்த்தர் யுத்தத்தில் நின்றார். परमेश्वर ने युद्ध लिखाया. கர்த்தர் யுத்தத்தில் நின்றார். परमेश्वर युद्ध में खड़ा रहा. இந்த சேராவின் ராஜ்யம், ये सेराब का राजा, அதாவது சேராவின் யுத்த வீரர்கள், ये सदा की युद्ध लोग, அவர்கள் பயந்து முறியடிக்கப்பட்டு ஓடி वो போனார்கள். डर कर हार कर भाग गए. வேதத்தில் வாசிக்கிறோம், शास्त्र में पढ़ते हैं, இந்த எத்தியோப்பியர்கள் ये एथियोपी लोग திரும்பவும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக தலை தூக்காமல் फिर से इस्राएल के सामने अपना सिर ऊंचा न करते हुए அவர்கள் நிரந்தரமாய் முறியடிக்கப்பட்டு वो ஓடினார்கள். निरंतर हार कर भाग गए. கர்த்தரை நம்புறவருடைய முகம் ஒரு நாள் வெட்கப்படாது. परमेश्वर पर भरोसा रखने वाले के कभी मुंह लज्जित न होगा. தேவனுடைய பிள்ளைகள், உங்களை எதிர்த்து வருகிற சத்துரு तुम्हारे विरुद्ध उठने वाले शत्रु உங்களை பார்க்கிலும் 10 மடங்கு அதிகமாக இருந்தாலும் तुमसे भी 10 गुना बढ़कर रहेंगे तो भी, நீங்கள் கர்த்தரை நம்பினால் अगर तुम पर परमेश्वर पर भरोसा रखोगे, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். परमेश्वर पर तुम्हारे लिए युद्ध करेगा. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். परमेश्वर तुम्हारे लिए युद्ध करेगा. நீங்கள் சும்மா நின்று கொண்டு तुम शांत खड़े रहकर கர்த்தர் செய்கிற யுத்தத்தின் விளைவு என்ன என்பதை परमेश्वर का जो युद्ध जो काम है वो देखकर நீங்கள் தரித்திருந்து பாருங்கள். तुम्हें बैठकर शांत होकर देखना है. நீங்கள் தரித்திருந்து பாருங்கள். तुम बैठकर देखना है. சத்துரு புறமுதுகு காட்டி ஓடி शत्रु போவார். अपना पीठ दिखाकर भाग जाएगा. அதற்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில இனி அவன் தலை தூக்க மாட்டார். उसके बाद तुम्हारे जीवन में कभी वो देखेगा नहीं. இன்று கண்ட எகிப்தியரை இன்னைக்கு என்றைக்கும் காண மாட்டார்.
மாட்டீர்கள். आज देखो इजराइल को तुम कभी नहीं देखोगे. ஒரு வழியாய் வருகிற சத்துரு एक रास्ते से जो आ रहा है शत्रु 7 வழியாய் கர்த்தர் விரட்டி அடிப்பார். 7 रास्ते में भाग के जाएगा. உனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் तुम्हारे और आने वाला कोई भी औजार அது வாய்க்காதே போகும். वो कभी प्रबल न होगी. தேவனுடைய பிள்ளை நீ கர்த்தரை நம்பினாய். अगर तुम परमेश्वर पर भरोसा रखोगे, சத்துருக்களுக்கு மத்தியிலே கர்த்தர் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். शत्रु के बीच में परमेश्वर एक मेज बनाएगा. நீ கர்த்தரை நம்பினாய். तो अगर परमेश्वर पर भरोसा रखेगा, கர்த்தர் உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். परमेश्वर तेरे सिर को तेल से आशीर्वाद நீ देगा. கர்த்தரை நம்பினாய். अगर तू परमेश्वर पर भरोसा रखेगा, தேவனுடைய பிள்ளை சத்துரு உன்னை மேற்கொள்ள மாட்டார். शत्रु तेरे पर प्रबल न होगा. நீங்கள் கர்த்தரை நம்பினாய். अगर तुम परमेश्वर पर भरोसा रखोगे, சத்துருக்களின் பற்களுக்கு கர்த்தர் உங்களை இரையாக ஒப்புக்கொடுக்க மாட்டார். शत्रु के दांतों पर कभी पीछे नहीं जाओगे. எந்த மனிதனும் உங்களுக்கு முன்பாக எத்து நிற்க முடியாது. कोई भी मनुष्य तुम्हारे विरुद्ध नहीं खड़ा रह पाएगा. யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், यहोशू को देखकर परमेश्वर ने कहा, நான் மோசேயோடு கூட இருந்தது போல मैं मूसा के संग जैसे था, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். मैं तेरे संग रहूंगा. நான் உன்னோடு கூட मैं இருக்கிறேன். तेरे संग रहूंगा. நீ உயிரோடு இருக்கிற சகல तू நாளில் जीवित रहने वाले सभी दिनों में ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. तेरे विरुद्ध कोई भी नहीं खड़ा होगा. ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. कोई भी तेरे विरुद्ध नहीं खड़ा होगा. கர்த்தரை நம்பினாய். परमेश्वर पर भरोसा रखा, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்பார். परमेश्वर तुम्हारे संग खड़ा रहेगा. எந்த சூழ்நிலையிலும் कोई भी परिस्थिति हो, சத்துரு 10 மடங்கு அதிகரித்து வந்தாலே शत्रु अगर 10 गुना बढ़कर आए, தேவ பிள்ளை கர்த்தர் உங்களை ஒரு நாள் வெட்கப்பட விட மாட்டார். कभी परमेश्वर तुम्हें लज्जित होने नहीं छोड़ेगा. கர்த்தரை நம்புகிறவருடைய முகம் ஒரு நாள் வெட்கப்படாது. परमेश्वर पर भरोसा रखने वाले का मुंह कभी लज्जित ना होगा. தேவனுடைய பிள்ளைகள் நேரம் இல்ல, நான் சுருக்கமா முடிக்கிறேன். समय नहीं इसलिए खत्म कर रही हूँ. அதனால ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், इसलिए एक चीज को जांच लो, நீங்கள் கர்த்தரை நம்பினால் கர்த்தர் ஒரு நாள் வெட்கப்பட விட अगर மாட்டார். तुम परमेश्वर पर भरोसा रखोगे तो परमेश्वर कभी लज्जित ना எல்லாரும் होने देगा. முழங்கால் படிடும். सभी घुटने में आएंगे, எல்லாரும் முழங்கால் படிடும். सभी घुटने में आएंगे. ஆண்டவரை நம்பினால் கர்த்தர் ஒரு நாள் வெட்கப்பட விட மாட்டார். परमेश्वर पर भरोसा रखोगे तो कभी लज्जित ना होगे. தேவ சமூகத்துல வந்திருக்க தேவ பிள்ளைகள், परमेश्वर के समूह पर आए परमेश्वर के लोग, நீங்கள் கர்த்தரை நம்பணும். तुम परमेश्वर पर भरोसा रखना கர்த்தரை है. நம்பணும். परमेश्वर पर भरोसा रखना है. நீதிமான்களை பகைக்காதீர்கள். धर्मियों को बैर न कीजिए, பரிசுத்தவான்களை பகைக்காதீர்கள். पवित्र लोगों का बैर न कीजिए, ஜெபிக்கிற மக்களை பகைக்காதீர்கள். प्रार्थना करने वालों पर बैर न कीजिए, கர்த்தருடைய ஆலயத்தை நேசியுங்கள். परमेश्वर के मंदिर से प्रेम कीजिए, கர்த்தரை ஏமாற்றாதீர்கள். परमेश्वर को नहीं फंसाओ, ஆண்டவரை வஞ்சிக்காதீர்கள். परमेश्वर को कभी वंचित ना करो. தேவனை நம்பி இருங்கள். परमेश्वर पर भरोसा रख रहो, கர்த்தரை நம்பி இருங்கள். परमेश्वर पर भरोसा रखो. கர்த்தர் உங்கள் முகத்தை வெட்கப்பட விடாதபடிக்கு परमेश्वर तुम्हारे मुंह को लज्जित ना करते हुए கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். परमेश्वर तुम्हें संभालेगा. எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க. सभी लोग मुंह खोलकर बोलेंगे, எல்லாரும் வாய் திறந்து सभी சொல்லுங்க. मुंह खोलकर बोलेंगे, ஆண்டவரே, இது நாள் வரையிலேயே अभी तक நான் எப்படி இருந்தேனோ मैं कैसा रहा நான் அறியவில்லை ஆண்டவரே. मैं नहीं जाना, இன்றைக்கு நான் मैं அறிந்திருக்கிறேன். अभी जान लिया हूँ. இனி நான் நீதிமானை பகைக்க மாட்டேன். मैं अभी धर्मियों से बैर नहीं करूंगा, இனி நான் நீதிமானை பகைக்க மாட்டேன். मैं अभी धर्मियों को बैर नहीं करूंगा, இனி நான் பரிசுத்தவான்களை பகைக்க மாட்டேன். मैं अभी पवित्र व्यक्तियों को बैर नहीं करूंगा, இனி நான் ஜெபிக்கிறவர்களை பகைக்க மாட்டேன். अभी से मैं प्रार्थना करने वालों को बैर नहीं करूंगा. எல்லாம் வாய் திறந்து சொல்லுங்க. सभी मुंह खोलकर बोलेंगे, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. मन के गहराई से बोलेंगे, ஆண்டவரே, இனி நான் உம்மை குறித்து மேன்மை பாராட்டுவேன். अभी सिर्फ परमेश्वर में आपके ऊपर घमंड करूंगा. இதுவரையிலும் நான் எதை குறித்தாலும் மேன்மை பாராட்டிக் கொண்டிருந்திருப்பேனே ஆனால் अभी तक मैं किसी वस्तु पर अगर घमंड करता रहा होगा, அந்த மேன்மை பாராட்டுதலை விட்டு நான் மனம் திரும்பி उस घमंड को छोड़कर मन फिराकर இனி உம்மை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். अभी से मैं आपके ऊपर ही घमंड करूंगा, இனி உம்முடைய சிலுவையை குறித்து நான் மேன்மை आपके பாராட்டுவேன். क्रूस के ऊपर ही घमंड करूंगा. ஆண்டவரே, இனி நான் உம்முடைய ஆலயத்தை நான் நேசிப்பேன். अभी मैं तुम्हारे मंदिर से प्रेम करूंगा, உம்முடைய ஆலயத்தை நான் நேசிப்பேன். तुम्हारे प्रेम करूंगा, உம்முடைய ஆலயத்திலே செய்யப்படுகிற ஒவ்வொரு வேலை, तुम्हारे मंदिर में किए हुए सभी कामों को, உம்முடைய ஆலயத்துக்கு நான் கொடுக்கிற ஒவ்வொரு பொருட்கள் காரியங்கள், जो भी तुम्हारे कामों को वस्तु देता हूँ, அது எல்லாம் பரிசுத்தமானது. वो सभी चीजें पवित्र है. அதெல்லாம் நீர் அங்கீகரிக்கிற वो காரியம். सभी चीज को तुम स्वीकार कीजिए. இந்த அறிவு எனக்கு இல்லாதிருந்தது. ये जानकारी न होने के कारण இந்த நாள் முதல் अभी से உம்முடைய ஆலயத்தை நான் நேசிக்க ஒப்பு கொடுக்கிறேன். तुम्हारे मंदिर को मैं प्रेम करने के लिए सौंप रहा हूँ, உம்முடைய ஆலயத்தை நான் நேசிக்க ஒப்பு கொடுக்கிறேன். तुम्हारे मैं मंदिर को प्रेम करने के लिए सौंप रहा हूँ. ஆண்டவரே, என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். मैं अपने आप को अर्पण कर रहा हूँ, என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். मैं अपने आप को अर्पण कर रहा हूँ. உம்மை நான் நம்புவேன். मैं तुम्हें भरोसा रखता हूँ, உம்மை நான் நம்புவேன். तुम पर भरोसा रखा हूँ. எல்லாரும் வாய் திறந்து சொல்லுவேன். सभी लोग मुंह खोलकर बोलेंगे, காடானாலே मंदिर हो, மேடானாலே अगर ऊंचा हो, உம்மையே நான் நம்புவேன். तुम्हारे ऊपर ही भरोसा रखूंगा, உம்மையே நான் तुम பின்பற்றுவேன். पर ही भरोसा रखकर चलूंगा. என் நம்பிக்கை நீ, मेरा भरोसा तुम ही हो, என் நம்பிக்கை நீ. मेरा भरोसा तुम ही हो. இப்பொழுது கர்த்தாவே,
हे परमेश्वर अभी நான் உம்முடைய கரத்தில் விழுகிறேன். मैं अपने हाथों पर सौंपता हूँ, மனிதனுடைய கரத்தில் விழுவதல்ல, मनुष्य के हाथों पर नहीं, மனுஷனுடைய கரத்தில் விழுவதை பார்க்கிறேன். मनुष्य के हाथों पर गिरने से बल्कि தேவனுடைய கரத்தில் விழுவது உங்களுக்கு நல்லது. परमेश्वर के हाथों पर गिरना तुम्हारे लिए अच्छा है। பலன் உள்ளவனுக்காகிலே, बलन जो बल है, பலன் அற்றவனுக்காகிலே, जो निर्बल है, தேவனுக்கு உதவி செய்வது परमेश्वर को सहायता करना அது லேசான वो तो காரியம். सरल काम है, லேசான वो तो காரியம். आसान काम है। கர்த்தரை நம்புகிற உங்களுக்கு परमेश्वर को भरोसा करने वाले तुम पर கர்த்தர் உதவி செய்வது परमेश्वर सहायता करना அவருக்கு லேசான वो காரியம். तो आसान काम है। சத்துருக்கள் மத்தியிலே பந்தியாயத்தப்படுத்துவார். तो शत्रु के बीच में तुम्हारे लिए मेज तैयार करेगा, தலையை நிமிர பண்ணுவார். तुम्हारे सिर को ऊंचा करेगा। நீங்கள் குடியிருக்கிற பகுதியிலே तुम जहाँ पर रहते हो, உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கு மத்தியிலே तुम्हारे सभी लोगों के बीच में கர்த்தர் உங்களை புகழ்ச்சி கீர்த்திமாக்குவார். परमेश्वर तुम्हें महिमा में ऊंचा करेगा। கர்த்தரை நம்புங்க. परमेश्वर पर भरोसा रखो, கர்த்தரை மாத்திரம் நம்புங்க. परमेश्वर को सिर्फ भरोसा रखो, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर तुम्हें आशीर्वाद करेगा। எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி सभी लोग செலுத்துங்க. हाथ वाला कर दाल महिमा करेंगे, எல்லாரும் நன்றி செலுத்துவே. सभी लोग धन्यवाद देंगे, எல்லாரும் நன்றி செலுத்துவே. सभी लोग धन्यवाद देंगे। கர்த்தர் உங்கள் நன்றி பலி அங்கீகரிப்பாராக. परमेश्वर तुम्हारे आगर को स्वीकार करे, கர்த்தர் உங்கள் ஸ்தோத்திர பலி அங்கீகரிப்பாராக. तुम्हारे धन्य बलि को स्वीकार करे, கர்த்தர் உங்கள் ஸ்தோத்திர பலிகளை तुम्हारे பிரியப்படுகிறார். धन्य बलि को प्रेम करता है। கர்த்தர் உங்களை அங்கீகரிப்பார். परमेश्वर तुम्हें स्वीकारेगा, கர்த்தர் उங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर तुम्हें आशीर्वाद करेगा। ஹalleluya 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 ஹalleluya. ஆவியானவரே உமக்கு நன்றி, ஆவியானவரே உமக்கு நன்றி, தேவகுமாரனே உமக்கு நன்றி. ஹalleluya ஹalleluya. ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு, தேவனை நேசிக்கிற தேவ பிள்ளைகளுடைய முகங்கள் பிரகாசமடையும்படியாய் கர்த்தர் இந்த நாட்களில் நீர் உதவி செய்வீராக. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆவியானவரே உமக்கு நன்றி, ஆவியானவரே உமக்கு நன்றி. இயேசு ராஜா உமக்கு ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திர. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். ஒரு பாடலை பாடும்போது ஆண்டு நாம மகிமைக்காக காணிக்கை செலுத்துங்க. एक गीत गाते समय परमेश्वर के नाम की महिमा के लिए दान देंगे। यहोवा की जो बाट जोते हैं, यहोवा की जो बाट जोते हैं, नया बल प्राप्त करते हैं, नया बल प्राप्त करते हैं। यहोवा की जो बात जोते हैं, यहोवा की जो बात जोते हैं, नया बल प्राप्त करते हैं, नया बल प्राप्त करते हैं। समान उड़ते उकाबों के, वे चलते थकित ना होते हैं। है समान उड़ते उकाबों के, वे दौड़ते श्रमित ना होते हैं। यहोवा की जो बात जोते हैं, यहोवा की जो बात जोते हैं, नया बल प्राप्त करते हैं, नया बल प्राप्त करते हैं। बल दिया उसने, कमजोरी में सामर्थ्य उसने, जब मैं थका बल दिया उसने, कमजोरी में सामर्थ्य उसने। थके हुए को बल देता है, कमजोरी में सामर्थ्य देता है। थके हुए को बल देता है, कमजोरी में सामर्थ्य देता है। यहोवा की जो बात जोते हैं, यहोवा की जो बात जोते हैं, नया बल प्राप्त करते हैं, नया बल प्राप्त करते हैं। जब मैं गिरा उठाया उसने, ठोकर खाया संभाला उसने। जब मैं गिरा उठाया उसने, ठोकर खाया संभाला उसने। उठाता है, आत्मा से भर के चलाता है। गिरते हुओं को उठाता है, आत्मा से भर के चलाता है। यहोवा की जो बाट
उठाता है, आत्मा से भर के चलाता है, गिरते हुओं को उठाता है, आत्मा से भर के चलाता है। यहोवा की जो बाट जोते हैं, यहोवा की जो बाट जोते हैं, नया बल प्राप्त करते हैं, नया बल प्राप्त करते हैं। यहोवा की जो बाट जोते हैं, यहोवा की जो बाट जोते हैं, नया बल प्राप्त करते हैं, नया बल प्राप्त करते हैं। है समान उड़ते उकाबों के, वे चलते थकित ना होते हैं। है समान उड़ते उकाबों के, वे दौड़ते श्रमित ना होते हैं। यहोवा की जो बाट जोते हैं, यहोवा की जो बाट जोते हैं, नया बल प्राप्त करते 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 हैं। Hallelujah. ನಮ್ಮೆಲ್ಲರ ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಇವೆ. परमेश्वर को धन्यवाद करेंगे, స్తోత్ర धन्यवाद స్తోత్ర धन्यवाद। பரலோகத்தின் தேவனுடைய சன்னிதானத்துல இந்த நிமிஷம் அமர்ந்திருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தபடினால स्वर्गीय परमेश्वर के चरण स्थान में अब तक बसे रहने के लिए प्रभु ने हमें सहायता किया, इसलिए நம்ம எல்லாரும் கர்த்தரை स्तोत्र सब परमेश्वर को धन्यवाद करेंगे, धन्यवाद 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 धन्यवाद। யாக்கோபின் முகம் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று ஆண்டவர் சொன்னார். परमेश्वर ने कहा है कि याकूब का चेहरा कभी लज्जित न होगा, நம்முடைய முகம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு हमारा चेहरा कभी लज्जित न होते हुए கர்த்தரையே நம்பி இருப்போம். हम परमेश्वर पर ही भरोसा रखेंगे। கர்த்தர் நமக்கு துணை செய்வார். परमेश्वर हमारा साथ देगा ஆண்டவர் நம்முடைய முகங்களை பிரகாசிக்க और பண்ணுவார். हमारे चेहरे को प्रकाशित कर देगा। வேத வசனத்தின்படி ஜீவிக்க परमेश्वर के वचन के अनुसार जीने கர்த்தர் के நமக்கு लिए கிருபை தரும்படியாக परमेश्वर हमें अनुग्रह देने के लिए எல்லாரும் கர்த்தரை सब ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर को धन्यवाद करेंगे, धन्यवाद 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 धन्यवाद। கர்த்தருக்காக கர்த்தருடைய நாம மகிமைக்காக परमेश्वर के लिए, परमेश्वर के नाम की महिमा के लिए காணிக்கை கொடுத்த தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு கையின் பிரயாசம் दान दिए हुए रे के हाथों की प्रयासों को கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படியாக परमेश्वर से स्वीकार कर आशीष करने के அதை लिए பல மடங்காய் பிள்ளைகளுக்கு திருப்பி கொடுக்கும்படியாக उसे कई गुना अधिक परमेश्वर अपने लोगों को पलटा कर देने के लिए எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். सब परमेश्वर को धन्यवाद करेंगे, धन्यवाद 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 धन्यवाद। பிதாவாகிய தேவனை पिता ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर को धन्यवाद करेंगे, धन्यवाद धन्यवाद धन्यवाद। குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை पुत्र यीशु ஸ்தோத்திரிப்போம். मसीह को धन्यवाद करेंगे, धन्यवाद धन्यवाद। பரிசுத்த ஆவியானவரை पवित्र ஸ்தோத்திரிப்போம். आत्मा जी को धन्यवाद करेंगे, धन्यवाद धन्यवाद நல்ல धन्यवाद। ஆண்டவரை மே துதிக்கிறோம். भला परमेश्वर हम आपको धन्यवाद करते கர்த்தர் தந்த हैं। காலை வேளைக்காக உமக்கு நன்றி. परमेश्वर आपने दिया हुआ सुबह के समय के लिए धन्यवाद प्रभु जी। ஆண்டவர் தந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. परमेश्वर आपने दिया हुआ वचन के लिए धन्यवाद தேவ प्रभु। சமூகத்தில் வந்திருக்க தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய முகமும் வெட்கப்பட்டு போக கூடாது. परमेश्वर के चरण स्थान में आए हुए आपके बच्चों में से किसी का चेहरा लज्जित न होवे प्रभु। அப்படினால் நம்முடைய பிள்ளைகள் इसलिए आपके बच्चे நீதிமானை பகைக்காமல், धर्मियों से बैर न करते பரிசுத்தவான்களை हुए, பகைக்காமல், संत व्यक्तियों से बैर न करते हुए, ஜெபிக்கிறவர்களை பகைக்காமல், प्रार्थना करने वालों से बैर न करते हुए, உம்முடைய ஆலயத்தை நேசித்து आपके मंदिर से प्रेम करने वाले, உம்மேல் நம்பிக்கை கொண்டு आप ही पर भरोसा रखने वाले ஜீவிக்க கத்த கிருபை கொடுப்பீராக. जीवन बिताने के लिए सहायता कीजिए। உமக்காக உம்முடைய நாம மகிமைக்காக आपके लिए, आपके नाम की महिमा के लिए பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகளை கத்தர் அங்கீகரித்து आपके ஆசீர்வதியும். बच्चों ने दिए हुए दान को प्रभु आप स्वीकार कर आशीष தொடர்ந்து कीजिए। உம்முடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். लगातार आपका शुभ नाम महिमा हो जाए। எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் हमें नम्र அர்ப்பணிக்கிறோம். होकर आपके हाथों में अर्पण करते हैं। ரட்சகரே இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் उद्धार பிதாவே. करता यीशु मसीह के नाम से मांगते प्यारे पिता, ஆமென். आमीन। என் ஆத்துமாவே मेरे मनियों கர்த்தரை को ஸ்தோத்திரி. धन्य के, जो जो मुझ முழுமே में उसके पवित्र नाम को धन्य के। என் मेरे मन ஆத்துமாவே यहोवा को கர்த்தரை धन्य ஸ்தோத்திரி. के, उसके கர்த்தர் किए செய்த किसी சகல उपकार பாவம் को नहीं மறவாதே. भूलना। ஆமென். आमीन। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा परमेश्वर यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பு पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய சிநேகம் पवित्र आत्मा जी की अन्योन्य सहभागिता இன்றும் என்றும் சகல நாட்களிலும் आजकल सदा सर्वदा நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. हमारे सबके संग रहे। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर अब सबको आशीष करे।